அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேதாஜி புரொடக்ஷன்ஸ் மற்றும் GM ஃபிலிம் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் திரௌபதி 2 ரிச்சர்ட் ரிஷி நடிப்பில் மோகன்ஜி இயக்கத்தில் கிப்ரான் இசையில் ப்ரொடியூஸ்ட் பை ஷோலே சக்கரவர்த்தி அவர்கள். ஸோ ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் வந்து பார்த்தோம். முதலாவதாக இந்த மேடைக்கு நம்மளுடைய திரௌபதி 2 திரைப்படத்தின் இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஸோ நம்மளிடப்பட்ட திரைப்படம் மேடை கலைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம், நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இது இருக்கிறதே ரொம்ப சின்ன ரோல் பண்ணவன் நான் தான். என்னை ஏன்டா முதல்ல கூப்பிட்டாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, எங்கள் சபா ப்ரோக்ராம் ஒன்று நடந்துட்டுருக்கு, அதுக்கு சீக்கிரம் போகணும், அதனால தான். இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு வைப் ரொம்ப நல்லா இருந்தது. காரணம், ரொம்ப நாள் கழித்து என்னுடைய பத்திரிகை நண்பர்களோடு உட்காந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்களே. அதுவும் அந்த திரௌபதி சிம்மாசனத்தில் உட்காந்து எடுத்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் 2 நாளில் இந்த படத்தை ஆண்ட அரசர் மோகன் அவர்கள் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து தமிழ்நாட்டில் அரசு புரிக்க போகிறார். இதில் சந்தேகமே இல்லை. இந்த படத்தில் நடிக்கும் போதே எனக்கு வைப் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினியா இருக்கு. இதுக்கு நான் முதல் மார்க் என்ன பண்ணணும், ஆடணுமா? ஆடியோ ப்ராப்ளமா இருக்கு. ஓகேயா? ஓகே, ரைட். சார் முதல்ல பேசுறதை திருப்பி பேசணுமா இல்லையா? வேண்டாம், ரைட், ஓகே. காரணம், இந்த படத்தை நான் பார்க்கும்போது, இந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது மோகன் அவர்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் he has gone to the next level அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. his visual, அவர் என்கிட்ட சொன்ன விஷுவல்ஸ் அப்படியே கொண்டிருக்கார். அதுக்கு அவர் டிஓபிக்கு மை ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் எடிட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன். இப்போ சொல்கிறேன், இந்த எம்கோனே பாட்டு வந்து ரொம்ப நாள் மனசில் ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறது. கைத்தட்டுங்க, அருமையான பாட்டு. ஏன்னா பெரிய அதிசயம் என்னன்னா, அந்த பாட்டில், இந்த காலத்தில் வர பாட்டில் அதில் டியூன் இருக்குது, வார்த்தைகள்லாம் புரியுதுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதாவது உமர் கயாம் சொன்னான்னு சொல்லுவாங்க, தானே தானே பொருளுக்காக கானே வாலே கா நாமன். அதாவது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி மணிலையும் சாப்பிட போகிறவனோட பேர் எழுதியிருக்கணும். அந்த மாதிரி இந்த பாட்டை இந்த அம்மா தான் பாடணும்னு எழுதியிருக்கு. அதனால தான் பிரமாதமாக பாடி விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கை கொடுங்க. யார் என்ன சொன்னாங்க, இவங்க பாடணும்னு இருக்கு விதி. அருமையாக பாடியிருக்காங்க. இது ஒரு அட்வென்ச்சர் பிக்சர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா கத்தி சண்டை இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் இருக்குது, எக்ஸலண்ட் மியூசிக் இருக்குது. இன்னொரு பாகுபலியா என்று கேட்டால் ஆமாம், இன்னொரு பாகுபலி தான். ஆனால் இது வெறும் கற்பனையில் வந்த பாகுபலி அல்ல, அடிப்படையில் சரித்திர சான்றுகளோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான சரித்திர படம் என்று தான் சொல்ல வேண்டும். சில இன்சிடென்ட்ஸ் வேணா டைரக்டர் கற்பனையா பண்ணியிருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் பேஸ் இந்த நாட்டில் நடந்த விஷயங்களை வச்சு தான் அவர் எடுத்திருக்காருங்கிறத நான் இங்கே ஆணித்தரமாக உங்கள் முன்னாடி பதிவு செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும். நாமெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கோம், நம்ம தர்மத்தை காப்பாற்றிட்டு ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க,
எத்தனை போராளிகள் வந்து இந்த நாட்டை கைப்பற்ற பார்த்துருக்காங்க. அதையெல்லாம் மீறி நம்ம கலாச்சாரம் வாழ்ந்திருக்குன்னா கண்டிப்பாக பாரத தாய்க்கு நாம் ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும். அந்த ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை இந்த படம் கொடுக்கும். பட் வெறும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் எக்ஸலண்ட் சீன்ஸ், எக்ஸலண்ட் ஃபைட்ஸ், அட்வென்ச்சர், மசாலா எல்லாமே இருக்கு. பட் அடிப்படையில் நமக்குள்ள இருக்கிற அந்த இந்தியனுங்கிற அந்த உணர்வை ஏற்றிக்கிட்டே வரும். அதுக்கு முக்கியமாக இந்த கம்பெனி பேரே நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? இந்த நாட்டின் உண்மையான தேசியவாதி வீரன் நேதாஜி தான். மற்றவங்கெல்லாம் அந்த காலத்தில் விட்டு கொடுன்னு வந்து இவர் மட்டும்தான் அவன் விரல விட்டு ஆட்டுன்னு சொன்னவர். ஸோ அந்த பேரில் எடுத்த படம்ன்றது போது கண்டிப்பாக இது வந்து ஒரு வீர உணர்ச்சியும் தரும், ஒரு தேசிய உணர்ச்சியும் தரும். அதே சமயத்தில் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியதுக்கு எவ்வளவு பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்கங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட கதை. ஏன்னா நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது, பியூசி படித்து வரும்போது ஹிஸ்ட்ரி புக்ஸில் திருப்பி வந்து இந்த லார்ட் வைஸ்ராய் அவன் இந்த வெள்ளக்காரன் பேர் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்து போராளிகள் நம்மளை குத்தி கொல்ல பண்ண அந்த போராளிகள் பேர் தான் நிறையா இருக்கும். நான் படித்த ஹிஸ்ட்ரி புக்ஸை கட்டபொம்மனை பற்றி கூட ஜாஸ்தியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன 2 லைன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பல மறந்து போன வீரர்கள், வீர சரித்திரங்களில் ஒன்று இந்த ஒரிஜினல் கதை. அவருக்கு நான் பாராட்டு. இங்கே வர ஆத்தர் சார், தேங்க்யூ சார், உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், தேங்க்யூ. இதை ஒரு பேஸாக வச்சு ஒரு உண்மையான சம்பவங்களை கோர்த்து நாட்டில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கும் திரு ஜி மோகன் அவர்களே என்னுடைய பாராட்டுகள். அவர் படம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பி மேலே நடக்கிற படமாக தான் இருக்கும். அதனால் அவர் எதுக்கும் அசர மாட்டார். தான் சொல்ல நினைத்ததை தைரியமாக சொல்லுவார். இதிலும் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு ஒரு 3 நாள் தான் ஒர்க் பண்ணேன், பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் பேர் அது சொல்லலாம்ல சார், ராம் நாமி அப்படின்னு ஒரு ட்ரைபல் செக்ட். அந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து இன்னும் இருக்காங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையே ராமருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை. அவங்க உடம்பு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, ராமநாமம் தான் எழுதியிருக்கும். நல்ல வேளை அவங்க உடம்புல எழுதிக்கிட்டாங்க, இல்லாட்டா அதுக்கு எவனாவது கேஸ் போடுவான். ஸோ ராமநாமிங்கிற அந்த ஒரு செக்டை பற்றி அந்த ரோல் என்னை பண்ண வச்சார். நான் தமாஷா அவர்கிட்ட சொன்னேன், 40 வருஷம் முன்னாடி வெள்ளை ரோஜா படம் பண்ணும்போது தான் மேக்கப்புக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு பொம்பளை வேஷம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு தான் 1.5 மணி நேரம் ஆச்சு மேக்கப் போடுறதுக்கு. உழைச்சி பண்ண வச்ச அந்த ரோல். அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க பட்ட இன்னல்கள் இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு செக்ட் இருக்குது இந்தியாவில்ங்கிறத பல பேருக்கு தெரியாது. He has done a lot of research to do this movie. மோகன், I congratulate you. இந்த சமயத்தில் இந்த நாட்டில் இப்படி ஒரு படம் கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த படம்ங்கிற இந்த கார் நல்லா ஓடும், கவலையே படாதீங்க. மோகனோட படங்கள் டிராஃபிக் நிறையா இருந்தாலுமே ஜம்முன்னு ஓடும் அந்த வண்டி. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் கிளியராக இருக்குது, அதனால் க்ளீனாக ஓடுங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன். இதில் எனக்கும் வாய்ப்பு தந்த ப்ரொடியூசருக்கும் முக்கியமாக என் நண்பர் திரு மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நடித்த ஒத்தத்தரம் என்ன பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு 3 அழகான ஹீரோயின் பக்கத்தில் என்னை உட்கார வச்சாங்க. எனக்கு 76 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு. முந்தா நேத்தி தான் என்னுடைய பிறந்த நாள், 9th அன்னைக்கு ஐ ஹேட் மை பர்த்டே ஆல்சோ. ஸோ அதனால தான் சேஃபாக என் பக்கத்தில் உட்கார வச்சாங்க நினைக்கிறேன் அவங்கள. தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ லவ்லி அண்ட் டூயிங் ஸோ வெல் இன் த மூவி. எவ்ரி ஒன், நட்டி கிட்டி அத்தனை பேரும் தே ஹவ் லிவ்ட் த ரோல். ஐ கங்க்ராச்சுலேட் தம். டெஃபினட்டாக இது வந்து எல்லா பட விழாவிலையும் சொல்கிற மாதிரி வெற்றி பெறும் சொல்ல பார்த்த உங்களுக்கே ஒரு சின்ன வைப் வந்திருக்கும். இந்த படம் ஓடுங்கிறது மட்டும் இல்லை, ஓடணும் அப்படிங்கிறது நான் ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். With your kind permission, I would like to leave because I have a function waiting. Thanks a lot, sir. God bless you. Thank you, sir. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தமிழ் திரையுலகிலே ஐயா பெரியவர் OGM ஐயா அவர்களையும், ஐயா வேல ராமமூர்த்தி மற்றும் உள்ள நட்டி சார், இந்த படத்தினுடைய கதாநாயகிகள் ஜிப்ரன் சார், எடிட்டர் மற்றும் உள்ள ஒட்டுமொத்த டெக்னீஷியன், இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் மும்பை தமிழர்கள் சார்பாக பணிவான வணக்கம். இந்த படத்தினுடைய பூஜையை எனது மூத்த சகோதரர் மும்பையில்
சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் நிதின் தேசாய் ஸ்டுடியோ கர்ஜத்தில் மும்பை அவுட்டரில் இருக்க நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் சாமி முட்டு மங்களகரமாக அந்த பூஜையை துவக்கி வச்சார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே நிறைய இஷ்யூஸ் போணுச்சு. அவ்வளோ பிரச்சனைகள் ரொம்ப அசாத்தியமாக எனக்கு உடன்பிறவா சகோதரர் மோகன்ஜி அவர்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும்னே உங்கள் குடும்பம் நம்ம சகோதரர் அண்ணன் எம்எல்ஏ மட்டும் எங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டிவாக இருந்தால் போதும், நான் டெஃபினட்டாக அந்த படத்தில் ஜெயிச்சிருவேன்னு டே அண்ட் நைட்டு அவ்வளோது எஃபோர்ட்டு போட்டு இந்த படத்தை ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அங்கே இருந்தோம். அண்ணன் எம்எல்ஏ வந்து ஒரு 38 நாள் 28 டேஸ் என்னமோ ஷூட் போணுச்சு. அண்ணன் எம்எல்ஏ வந்து ஒரு டீமே அங்கே மோகன் சார் பக்கத்துலேயே இருக்க வச்சுட்டார். மராட்டி படங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸில் இந்த நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் ஷூட் போனது. அதில் அங்கே உள்ளவங்க சில பார்சியாலிட்டி பண்ணாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் பிரச்சனைகள் வந்தது. அத்தனை பிரச்சனைக்கும் கொஞ்சம் கூட தயங்காமல் நாங்கள் ஒரு டீம் அண்ணன் வந்து அங்கேயே வச்சுருந்தார். அந்த பேக்கப் ஆகி போராடி நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, டெக்னீஷியன்லேருந்து அவ்வளோ பேரும். அதனால் இதே மாதிரி ரஞ்சித் சார் கூட கபாலின்னு சொல்லிட்டு ரஜினி சாரை வச்சு அண்ணனுடைய எம்எல்ஏ தொகுதியில் ஒரு நாள் ஷூட் போனது. அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அந்த லோக்கலில் உள்ள லொக்கேஷன் மேனேஜர் நேரடியாக உடனே அண்ணனை தொடர்பு கொண்டு ரஜினி சாருடைய ஷூட்டிங்கு உங்கள் தொகுதியில் ஒரு பெரிய செட்டு போட்டிருக்கோம், அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உடனே அண்ணனை தொடர்பு கொண்டார். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு தமிழ் சினிமா மட்டுமில்லை, என்னைக்கும் இன்றைக்கும் தமிழர்கள் 3 பீரியடு தொடர்ச்சியாக எம்எல்ஏ ஆகி இந்த தமிழ் சினிமா மட்டுமில்லை, தமிழர்கள் எங்கே இருந்தாலும் எந்த உதவினாலும் உடனே முன்னின்று அதுக்காக அண்ணன் எப்பவும் முன் வந்து அந்த உதவியில் செஞ்சு கொடுத்துட்டு தான் தூங்குவார். இன்றைக்கி உண்மையிலே வர வேண்டியது மும்பை மாநகராட்சி எலெக்ஷன் நாளை மறுநாள். ஒரு வாரமாக நாங்களும் கம்ப்ளீட்டாக ஒரு 5 பேர் மும்பையிலேருந்து வந்தோம். டே நைட்டு டெய்லி மிட் நைட்டு ஒரு 2 மணி 3 மணி. அதனால் அங்கே மும்பை மாநகராட்சி எலெக்ஷன் நடக்குது. சுருக்கமாக முடிச்சிடுறேன். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடும் உலகம் முழுக்க பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுடைய பேராதரவோடும் இந்த படம் மிகவும் மாபெரும் வெற்றி பெறும், இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று கூறி மும்பை தமிழர்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் சொல்கிற ஜென்ரல் வேர்டு தான். பட் எடிட்டராக ஃபஸ்ட் ஆடியன்ஸ் நான் தான் இந்த படத்துக்கு. டேரக்டர் கூட பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு அனைவருடைய ஆதரவும் தந்து இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் நடிகர் அனைவருக்கும் வணக்கம். இது நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தார் மிஸ்டர் டைரக்டர் அவர்கள். சின்ன சின்ன விஷயந்தான் முதல்ல ஆரம்பித்தோம், ஆனால் இவ்வளோ பெரிய செட்டு வரும்ன்ற யாருக்குமே நினைக்கல. இது நல்லா வெற்றி பெறும்னு நம்புகிறோம். வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த மோகன் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. சார் உங்களுக்காக பயங்கரமா விசில்லாம் அடிச்சிருக்காங்க சார், அதுக்காக 2 வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லிடுங்க சார். ஆக்சுவலி நான் ஒரு 10 years கேப் இங்கே தமிழ் சினிமாவில் யூஎஸில் செட்டில் ஆகிட்டேன். இந்த படத்துக்காக தான் நான் வந்திருக்கேன், திரௌபதி 2க்காக. மோகன் சார் இருந்தால் ஹர்காரம் மூவி பார்த்துட்டு என்னை இந்த படத்துக்காக கூப்பிட்ருக்காருங்க. சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்றனால உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது எடுக்கிறதுக்கு? சார் ஏன் சார் சார் அப்படியே பின்னாடி போயிட்டார். எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது சார் பீயிங் பீரியாடிக் ஃபிலிம் எடுக்கும்போது ஒரு டிஓபிக்கான அந்த விஷயங்கள்? இல்லை, சில விஷயங்கள் வந்து நேச்சுரலிசம் நாங்கள் இது பண்ணுறதுக்கு லைட்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. ஸோ கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இது பண்ணிருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் குழப்பமான காலகட்டம். அதுக்கு முன்னாடியும் நமக்குள்ள போர்கள்லாம் நடந்திருக்கனாலும் நம்மளோட கலாச்சாரத்து மேலே ஒரு தாக்குதல்ங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது. அதில் ஒர்க் பண்ணி நல்லா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் நன்றி.
என்னோட வார்த்தைகளை பேசி அதுக்கு உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் டப்பிங் இன்ஜினியர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதுக்கு ஒரு படைப்பாளிக்கு வந்து வெற்றிங்கிறது இன்னொரு சக எழுத்தாளரோட பாராட்டு. நல்லா இருந்ததுன்னு பாராட்டின ராமமூர்த்தி சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ணா எல்லாருக்கும் இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வாய்ப்பு அளித்த என்னோடய டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் முதற்கண் என்னோடய வணக்கம். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இது ரொம்ப ஒரு பயத்தோடு தான் போனோம். ஆனால் சார் எல்லாத்துக்கும் எங்களை ஈஸியாக என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் டைரக்டர் சார் தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாங் எடுக்கும்போது ஜானி சிராக் சார் தான் கலக்குனார். அந்த மூமெண்ட்டை இப்போ வரைக்கும் எல்லாருமே செம ஹுக் மூமெண்ட்டாக சோஷியல் மீடியாவில் எட்டு சேர்ந்த எங்கள் மீடியா பீப்புள்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இங்கே மேடைகள் வீழ்த்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். என்னால் பேச முடியல, என்னன்றது தெரியல, பயமாக இருக்குது. அங்கே எடுக்கும்போது பயம் இல்லை, ஆனால் இந்த ஸ்டேஜில் வரும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு திரைத்துறையில் முன்னோடியாக இருக்கிற இயக்குநர்கள், எழுத்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் எனக்கு எம்கோனே பாடல் இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் நேதாஜி ப்ரொடக்ஷன் ஜிப்ரான் சாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த மெட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால தான் அந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு வந்து பயன்படுத்தி இந்த பாடல் நல்லா எழுத முடிஞ்சுது. அந்த படத்துக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. சொந்தக்காரன் அன்பு தம்பி மோகன் தம்பி, ஒரு கண்ணை திறந்துக்கிட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. உண்மையில் என்னுடைய கனவை கண்ணை திறந்து கொண்டு பார்க்கிறேன் தம்பி மோகன் அவர்களால். வாழ்க வாழ்க. அன்பு தம்பி வீர படைப்பாளி மோகன், உன்னை காப்பது ஆதரிப்பது எங்கள் கடமை. இது ஒரு சின்னதாக அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் 94லேருந்து மீடியாவில் இருக்கேன். சன் டிவியில் 7 வருஷம் செய்தி துணையாசிரியராக இருந்தேன். ஒரு நண்பர் அறிஞர் சொல்லுவார், ஒரு மனுஷன் வந்து ஒருத்தன் 60 வருஷம் வாழ்ந்திருக்கான், 60 வருஷமும் மைக் செட் பண்ணுறவனாகவே இருந்திருக்கான். அந்த மைக்கில் அவன் பேசுனது கிடையாது. நான் ரொம்ப வருஷம் அங்கே இருந்திருக்கேன். தம்பி மோகன் என்ன அங்கேருந்து மேடை கூட்டு வந்திருக்காரு. தம்பிக்கு என்னுடைய நன்றி. மோகனை பற்றி சொல்லணுன்னா, இப்படி ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஆளை நான் வந்து பார்த்ததே கிடையாது. நீங்கள் யாரை வேணால் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாக்கெட்டில் 100 ரூபா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பல 100 கோடிக்கான நம்பிக்கை மோகனோட கண்ணில் தெரியுங்க. இந்த 5 மொழியில் வருதுங்க இந்த புத்தகம். ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர், அவர் வரலாற்றில் திருவண்ணாமலைன்னு ஒரு தொகுப்பு போடுறாரு. அப்போது ஒரு பல்வேறு ஆட்கள்கிட்ட கேட்குறாரு, வல்லாள மகாராஜா பற்றி எழுதுறதுக்கு மட்டும் அவருக்கு ஆள் கிடைக்கல. அவர் தாமா பிரகாஷ்னு பேர். அவர் வந்து பல போராட்டங்கள் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஜெயிலே கழித்தவர். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அவருக்காக தான் இந்த வல்லாள மகாராஜா வரலாறை தேடுறேன். எந்த நூல்லையும் அவரை பற்றின வரலாறு முழுமையாக இல்லை. அவரை பற்றின வல்லாள மகாராஜா பற்றி வரலாறு என்ன இருக்குன்னா, அருணாச்சல புராணம் ஒன்று தான். இந்த அருணாச்சல புராணத்தை எல்லப்ப நாவலர் என்பவர் வந்து தமிழால், அருணாச்சல புராணம் வந்து சமஸ்கிருத நூல், அதை எல்லப்ப நாவலருங்கிறவர் தமிழ் படுத்துகிறாரு. அதில் பல்வேறு சருக்கங்கள் இருக்குது. அந்த பல்வேறு சருக்கங்களில் ஒன்று வந்து வல்லாள மகாராஜா சருக்கம். இந்த வல்லாள மகாராஜா என்பவர் நடுநாடு என்பது தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடைப்பட்ட நாடு. அந்த நடுநாட்டை வல்லாள மகாராஜா என்பவர் ஆட்சி செய்கிறார். இது வந்து நான் சொல்கிறது அருணாச்சல புராணத்தில் வரக்கூடிய வல்லாள மகாராஜா சருக்கம். அப்போ அவருடைய ஆட்சியில் வந்து தர்மம் மேலோங்கி நிற்குது. புலியும் மானும் ஒரே துறையில் தண்ணி குடிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து தர்மம் நிலைக்குது. அங்கே எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்காங்க. எதிரிகளோட தொல்லை இல்லை. கோயில்களில் வந்து சிவ பூஜை நடக்குது, விஷ்ணு பூஜை நடக்குது, எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் அண்ணாமலையாருக்கு ஒரு பெரிய மனக்குறை. தனக்கு பின்னாலே தன்னுடைய நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லைங்கிற மனக்குறை. அப்போ வந்து அங்கே மந்திரிமார்கள்கிட்ட ரொம்ப சோகத்தோடு கேட்குறாரு. அப்போ மந்திரிமார்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயா தர்ம கொடின்னு ஒரு கொடி இருக்குது, அந்த தர்ம கொடி ஏற்றுவோம். ஆனால் அந்த தர்ம கொடி ஏற்றிக்கிட்டா யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் தயாரான்னு கேட்கும்போது, இந்த பூமியில் இல்லாத விஷயத்த ஒரு மனுஷனால் கேட்க முடியுமா, எதை கேட்டாலும் தரேன் அப்படின்னு தர்மக்கொடி ஏற்றுறாங்க. தர்மக்கொடி ஏற்றும் போது நிறைய அதில் வந்து உங்களுடைய நகை அடமானம் வச்சுருந்தா அந்த நகை எடுக்கிறதுக்கு இந்த தொகை தரேன், திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த தொகை, பூணூல் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இந்த தொகை, வீடு கட்டுறவங்களுக்கு இந்த தொகை, திருமணத்திற்கு இந்த தொகைன்னு தர்மமாக செய்கிறாரு. இந்த தர்மத்தை பார்த்து என்னடா இப்படி ஒரு மனிதனால் தர்மம் செய்ய முடியுமா என்று வந்து இந்த செய்தி வந்து சிவபெருமானுக்கு நாரதர் மூலமாக கிடைக்குது. உடனே நாரதரை அனுப்பி சிவபெருமான் சோதனை பண்ணுறாரு.
நாரதர் வரும்போது வல்லாள மகாராஜா வரவேற்கிறாரு. எப்போ இப்படியான தர்மங்களை செய்கிறாயே, உன்னுடைய என்ன நோக்கம்னு கேட்கும்போது அவர் நாரதர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து பிள்ளை இல்லாத மனக்குறை தான் அப்படின்னு இந்த செய்தி நாரதர் மூலமாக சிவபெருமானுக்கு கிடைக்குது. அப்போ சிவபெருமானுக்கு ஒரு ஆச்சரியம், உண்மையிலே இப்படி வந்து ஒரு பக்தன் இருப்பானா அப்படின்னு சோதிப்பதற்காக உடனடியாக குபேரன் அழைத்து நிறைய செல்வங்களை தயார் செய்ய சொல்கிறாரு. ஒரு பெரும் பூத கணங்களோடு அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு வராங்க. திருவண்ணாமலைக்கு வரும்போது இங்கே வந்து அருந்ததி போன்று அழகுடைய பெண்கள் இல்லையா, இப்படி சிவனடியார்களை வந்து போற்றி வழங்கக்கூடிய மண் இல்லையான்னு நிறைய கேள்விகள் கேட்டே வராங்க. கேட்டுட்டு வர அவங்க வந்து கணிகை மாதர்கள் இருக்கக்கூடிய தெருக்கு போகிறாங்க. எல்லோருக்கும் ஒரு கணிகை மாதர் கிடைக்கிறாங்க. ஆனால் வந்து சிவபெருமானாக வரக்கூடிய அந்த தலைமை சிவனடியார் கிடைக்கல. அவர் உடனடியாக வல்லாள மகாராஜாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. வல்லாள மகாராஜா சிவபக்தர் என்பதனாலே அவ்வளோ பெரிய பேரரசனாக இருந்தாலும் உடனடியாக வந்து இந்த சிவனடியார் அனுமதிக்கிறாங்க. அப்போ வல்லாள மகாராஜா என்ன கேட்க, உங்களுடைய மனக்குறை என்னன்னு கேட்கும்போது, ஐயா என்னுடைய விரகதாபத்தை தீர்க்க உங்கள் ஊரில் வந்து ஒரு கணிகை மாதர் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வல்லாள மகாராஜா என்ன சொல்கிறாரு, ஐயா நானே உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறேன், உங்களுக்கு ஏன் இதுன்னு கேட்கும்போது, இல்லை என்னுடைய விரகதாபத்தை கணிகை மாதரால் மட்டுமே தீர்க்க முடியும், எனக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்லும்போது வீரர்களை அனுப்பி அந்த தெருவில் அனுப்பி விசாரிக்க சொல்கிறாரு. எல்லாரும் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து ஆல்ரெடி சிவனடியார் இருக்காங்க, அதனால் உன்னுடைய ஆட்சியில் வாழறோம், நாங்கள் வார்த்தையை மாற முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. அடுத்தது மந்திரிகள் அனுப்புகிறாரு. மந்திரிகளுக்கும் மறுமொழி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பேரரசர் வல்லாள மகாராஜாவே அந்த கணிகை மாதர் தெருக்கு போய் ஒரு சிவனடியாருடைய குறையை தீர்க்க முடியாத பாவம் எனக்கு வரக்கூடாது, நீங்கள் எனக்கு உதவுங்கள்னு சொல்லும்போது அந்த கணிகை மாதர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களுடைய ஆட்சியில் வாழறவங்க, நாங்கள் சொன்ன வார்த்தையை வந்து நாங்கள் வந்து காப்பாற்றுவோம், இன்று இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும்போது அவர் சோகத்தோடு அரண்மனைக்கு வராரு. அவருக்கு வந்து 2 மனைவிகள், மல்லம்மா சல்லம்மான்னு 2 மனைவிகள். அப்போ அந்த சல்லம்மாதேவி வந்து என்ன உங்களுடைய குறைன்னு கேட்கும்போது வல்லாள மகாராஜா இப்படி ஒரு சிவனடியாருடைய அந்த ஒரு கோரிக்கையை தீர்க்க முடியாத அவல நிலைக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்னு அவர் கண்ணீர் விடும்போது, ஐயா நான் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனடியாக வந்து ஒரு அறை ஏற்பாடு செய்யப்படுது. அங்கே சிவனடியார் நிஷ்டையில் உட்காந்துருக்காரு. இந்த அம்மா வந்து நறுமண மலர்கள் சூடி நறுமண புகைகள்லாம் அந்த இடத்துல வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, வீணை மீட்டி பாடல் பாடுறாங்க. வீணை மீட்டி பாடல் பாடும்போது பார்த்தா சிவனடியார் அசைவில்லாமல் உட்காந்துருக்காரு. ஐயோ இது வந்து சிவபாமா ஆயிடுமேன்ட்டு அங்கே போய் இந்த சிவனடியாரை தொடுறாங்க. அந்த சிவனடியார் மறைந்து ஒரு குழந்தை வந்து அங்கே வந்து குழந்தை வந்து ஒரு அழகான வாயை திறந்து அந்த குழந்தை அழும் காட்சி. உடனே வல்லாள மகாராஜாவும் மற்றவங்களும் வந்து பார்க்குறாங்க. சிவபெருமான் விடைவாகனத்தோட காட்சி தராரு பார்வதி தேவியோட. அப்போ சிவபெருமான் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, உனக்கு பிள்ளை இல்லை என்று நீ வந்து கவலைப்படாது, நீ இறந்த பின்னர் உனக்காக ஈம கடன்களை பிள்ளையாக இருந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வல்லாள மகாராஜா 1342ஆம் ஆண்டு எதிரிகளில் கொலை செய்யப்பட்டார். 1342ஆம் ஆண்டிலிருந்து இன்று 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரப்போது மாசி மகத்தன்னைக்கு அந்த சிவபெருமான் வந்து பிறவாயாக்கை பெரியோன். விஷ்ணுவுக்கு அவதாரங்கள் உண்டு, ஆனால் வந்து சிவன் வந்து பிறவாயாக்கை பெரியோன். ஆனால் பிறவாயாக்கை பெரியவனாகிய சிவபெருமான் அண்ணாமலையார் ஒவ்வொரு மாசி மகத்தன்றும் வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இன்னைக்கும் நடந்து வருது. அந்த செய்தி மட்டும்தான் நமக்கு வரலாறாக இருந்தது. உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், இது வந்து நீங்கள் கேள்விப்படுற இந்த புராணம் இயற்கைக்கு முரணாக இருக்கேன்னு. இப்படி இயற்கைக்கு முரணான புராணம் பெரிய புராணத்துலையும் இருக்குது. பெரிய புராணத்தில் வரக்கூடிய 63 நாயன்மார்களிலே இயற்பகை நாயனார் புராணமும் வருது. இயற்பகை நாயனார் புராணமும் இதைத்தான் சொல்லுது, ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அந்த கொள்கைக்கு தான் வாழ்க்கை. அப்படி வந்து இயற்பகை நாயனார் புராணத்தில் வருவதைப் போலவே இந்த வல்லாள மகாராஜா புராணத்தில் வருகிறது. இதை தவிர இந்த வரலாற்று செய்திகள் எல்லாமே கிடைக்காம இருந்தது. அப்போ நிறைய சந்தேகங்கள் வருது. இவரை வந்து வல்லாள மகாராஜாவை வந்து தமிழ் பேசுகிற மக்கள் வந்து அங்கே திருவண்ணாமலை பக்கத்தில் சம்பந்தனூர் ஊர் ஒன்று இருக்குது. அந்த சம்பந்தனூர் ஊரை சேர்ந்த அந்த ஊரை சேர்ந்த வன்னியர் மக்கள் தான் நிகழ்ச்சியை கொண்டாடுறாங்க. வல்லாள மகாராஜா வந்து கர்நாடகாவை ஆட்சி பண்ணார். கர்நாடகாவை ஆட்சி பண்ண வல்லாள மகாராஜாவை இவங்க வந்து சம்பந்தனூர் மக்கள் வந்து இவங்க எங்கள் சொந்தக்காரரு அப்படின்னு சொல்லி திதி கொடுக்குறாங்க. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஆலய நிர்வாகமே இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுது. அப்போ இவர் கன்னடரா தமிழரா என்று பெரிய குழப்பம் ஏற்பட்டு அதற்கு பிறகு ஆய்வு செய்யும் போது அங்கே தெரியுது, புறநானூற்றில் சொல்லப்படக்கூடிய புலிக்கடிமால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புலிக்கடிமால் வம்சத்தை சேர்ந்தவன். இந்த ஹொய்சலர் அந்த இதுக்கு என்ன கல்வெட்டுகள் என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரிசிகரை என்ற ஒரு பகுதியில் ஒரு முனிவர் தவம் செய்கிறாரு.
அப்போ வேளிர் மன்னர்கள் அங்கே ஆட்சி பண்ணுறாங்க. அந்த முனிவரை புலி ஒன்று தாக்க வருது. அந்த சலா என்ற அந்த மன்னனை ஹொய் சலா என்ற அந்த முனிவர் கட்டளை இடுறாரு. அந்த முனிவருடைய கட்டளைப்படியே அவன் அந்த புலியை வதம் செய்கிறான். அவனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த ஹொய்சாளர்கள் என்று ஹொய்சாளர்களுடைய கல்வெட்டுகள் கூறுகின்றன. இந்த புறநானூறு எப்படி சொல்றதுன்னா, புறநானூற்றுடைய 201வது பாடலிலே ஒரு செய்தி வருது. இங்கே வந்து இந்த ரஜினி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அங்கவை சங்கவைன்னு ஒரு கேரக்டர் வரும். அதே போல் இந்த அங்கவை சங்கவை பாரியுடைய மகள்கள் இவங்க வந்து அனாதையாக நிற்கும் போது பாரியுடைய நண்பரான கபிலர் என்ன பண்ணுறாரு, இருங்கோவேல்னு ஒரு மன்னன்கிட்ட அழைச்சிட்டு போய், அப்பா நான் வந்து அந்தணன், நீ வடபால் முனிவன் செய்த யாகத்தில் உதித்தவன், உன்னுடைய முன்னோர்கள் 49 தலைமுறையாக துவாரகையை ஆண்டவர்கள், அந்த வம்சத்தில் வந்தவன் சொல்கிறார் இல்லையா. வேளிர் என்ற சொல்லுக்கு வேள்வித்தீயிலிருந்து தோன்றியவர்கள் என்று பொருள். இன்னைக்கு திருவண்ணாமலையிலே வல்லாள மகராஜ நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அல்லவா, அவர்களும் தங்களை அக்னியில் பிறந்ததாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த மரபை சேர்ந்தவர்கள். இதையெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் சுமார் 2000 கல்வெட்டுகள் ஹொய்சாளர்களை பற்றி இருக்கிறதும் 400 கல்வெட்டுகள் தமிழில் இருக்கிறதும் இந்த எங்கள் செய்தி தெரிஞ்சது. இதில் குறிப்பாக வல்லாள மகாராஜா எத்தனையோ தமிழர்கள் ஆண்டிருக்காங்க இல்லையா. சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கியர் சம்புவராயர் காடவரா இவ்வளோ பேர் தமிழ்நாட்டை ஆண்டிருந்தாலும் வல்லாள மகாராஜாக்கு மட்டும் ஏன் சிவபெருமான் திதி கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கணும். வல்லாள மகாராஜா ஆட்சி செய்த காலத்திலே டெல்லியில் வந்து அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி நடைபெறுகிறது. அலாவுதீன் கில்ஜியுடைய தளபதி மாலிகாஃபர் என்ன பண்ணுறான், முதல்ல கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய துவார சமுத்திரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவகிரியை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதன் பிறகு வந்து வல்லாள மகாராஜாவுடைய துவார சமுத்திரத்தை பிடிக்கிறாங்க. அப்போ பிடிக்கும்போது பாண்டிய மன்னர்கள வாரிசு சண்டை, அந்த வாரிசு சண்டையில் தலையிடுவதற்காக தமிழ்நாட்டிலே வல்லாள மகாராஜா இருக்கும்போது கர்நாடக பகுதியை சிறைபிடிச்சுக்கிறாங்க. அதாவது சிறைபிடிச்சது மட்டும் இல்லாமல் வல்லாள மகாராஜுடைய மகன் 4ஆம் வல்லாளனை வந்து கைதியாக்கி டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அதன் பிறகு வல்லாள மகாராஜாவை வழிகாட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டை சூறையாடி தமிழ்நாட்டு கோயில்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பேரரசுகளே இல்லை, வல்லாள மகாராஜா ஒருத்தர் தான் பேரரசர். வல்லாள மகாராஜா பேரரசராக இருக்கும்போது மதுரை சுல்தானுடைய ஆட்சி நடைபெறுகிறது. 8 சுல்தான்கள் ஆட்சி பண்ணுறாங்க. 2வது சுல்தானை வல்லாள மகாராஜாவுடைய படைகள் கொண்டுடுறாங்க. 4வது சுல்தானா கியாசுதீன் தம்கானி என்பவனை என்ன பண்ணுறாரு, இன்றைக்கு சமயபுரம் இருக்கு இல்லையா, அந்த சமயபுரத்தில் இருக்க கோட்டையில் வந்து அவங்களுடைய படைகள் இருக்கும்போது வல்லாள மகாராஜா 1,00,000 பேரோட போய் அந்த 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 இடத்த முற்றுகையிடுறாரு. முற்றுகையிட்டு படைகள் தோல்வி அடைந்தன. அந்த தோல்வி அடைந்த பிறகு 14 நாள் போர் நிறுத்தம் போடுறாங்க. இந்த போர் நிறுத்தம் ஏற்றுக்கொண்டு வல்லாள மகாராஜா வந்து அமைதியாக இருக்க நேரத்தில் திடீர்னு அவரை சூழ்ந்து அவரை வந்து கைது செய்து அவரிடமிருந்த பொருள்களை பறித்து கொண்டு அவரை உயிரோடு தோலை உரித்து மதுரை கோட்டையிலே தொங்க விட்டார்கள். அந்த தியாகத்துக்கு பிரதிபலனாகத்தான் அண்ணாமலையார் திதி கொடுக்கும் நிகழ்ச்சி வருகிறது. உண்மை சொல்கிறேன் தம்பி, வீர படைப்பாளி, உனக்கு இணையான படைப்பாளி தமிழ்நாட்டிலேயே இல்லை. நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் குற்றம் வாழ்க. நன்றிடா தம்பி, நன்றி. தாய் தந்தைக்கு வணக்கம், நான் வணங்கும் கடவுளுக்கு வணக்கம், மேடையில் உள்ள அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம், எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களான உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த என் தம்பி மோகன்ஜி டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் மிக்க நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வெற்றி அடையக்கூடிய படத்தில் நானும் விருதாம்பாள்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே இந்த படத்தில் யாரும் நடிக்கலை, அந்தந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மேற்கொண்டு இந்த படத்துக்கும் எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கணும். உங்களால் தான் நாங்களாம் வாழ்ந்துட்டுருக்கோம், இனிமேலும் வாழணும். என் தம்பி மோகன்ஜி அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் பற்றி சொல்ல வார்த்தையே கிடையாது, ஒரு செகண்டு கூட வீண் பண்ண மாட்டார். அடுத்தடுத்து போலாம் போயிட்டே இருப்பார். அவர் வேகத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றி படம் இது. நிச்சயமாக வெற்றி அடையும். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து. நாமலையானே போற்றி. This is the first time I'm made to address press meet, and I would like to thank Sir Mohan Sir and Mr. Richard. Richard தான் நம்மள சார் கிட்ட போட்டு விட்டாரு. So I'm really grateful to him. The take from this film for me is இந்த படத்தில் நம்மள செந்தமிழ் பேசி நடிக்க வச்சிருக்காரு. ஐ திங்க் இந்த மாதிரி படம் வரதே ரொம்ப ரேர். ஸோ அதில் என்ன மாதிரி ஒருத்தர் சான்ஸ் கொடுத்து and then making me talk in the language is something extraordinary. So sir, I'm really indebted to you for that, sir. And I would also like to thank my co-artist
and the other crew involved in the film, and the Murugan sir, and the catering and the food department who taken good care of me. And thank you so much. Thank you, ma'am. Thank you. வணக்கம். ஸோ முந்தைய படம் பகாசுரன்லேயே ஒரு ரோல் பண்ண வேண்டியது, ஆனால் அது நெகட்டிவான ஒரு ரோல் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் வேணான்னாரு. அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். ஈவன் நான் மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி கூட தியேட்டரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் கதாபாத்திரத்தை மட்டும் ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காரு. ஆனால் ட்ரெய்லரில் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் இருக்குது, அது நான் தானே தெரியாது, ஒரு செகண்டில் இப்படி வந்துட்டு போகும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மோகன்ஜி டைரக்டர் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து என்ன இதுவரையும் வழி நடத்திட்டு போயிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்ருக்கேன் என்னோடய நண்பர் ரிசுபாய்க்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை நடிகர்களுக்கும், அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும், எஸ்பெஷலி கேமராமேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரொம்ப முக்கியமாக ஒருத்தரை சொல்லி ஆகணும், என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப சிரமப்பட்டது, என் கூடவே சேர்ந்து சிரமப்பட்டிருக்காருன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் அந்த மேக்கப்பை போட்டிருக்காங்க. நானாக இருக்கக்கூடாது, நானும் தெரியக்கூடாது அப்படின்னு. ஒரு சின்ன க்ளூ சொல்லணும்னா, இதில் நான் ஒரு ராஜாவாக பண்ணியிருக்கேன். ராஜான்னொன்னே ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்லும் போது நான் பயங்கரமாக கிரீடெல்லாம் வச்சுருக்க போகிற போல், பயங்கரமான காஸ்டியூம் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூம் ரிவீல் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இதை நானே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு காஸ்டியூமில் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப இந்த கதையை வந்து நான் ரொம்ப தேடிட்டு இருந்த ஒருத்தரை இன்றைக்கி தான் மேடையில் பார்த்தேன். அது இந்த வசனகர்த்தா, எங்களை கஷ்டமான டயலாக்கெல்லாம் எழுதி கொடுத்தவங்க நீங்கள் தானே அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ரொம்ப சிரமமே இல்லாமல் எங்களுக்கு கோ டைரக்டர் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் இதை ரெகர்சல் எடுத்து மறுபடியும் நடித்து பார்த்து ஓகே சொல்லியிருக்காங்க. அதை எல்லாத்துக்குமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த படத்தில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸோ நிறைய கேமரா முன்னாடி நம்ம இத்தனை வருடங்கள் பழகியிருந்தாலும், ஆனால் இந்த கேமரா உண்மையிலேயே ஒரு பெரிய பயத்தை கொடுத்தது. எந்த விதத்துலையும் எந்த டெக்னீஷியன்ஸையும் யாரையும் கால அவகாசம் எடுத்துக்கூடாது, நேரத்தை வீணடிச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்களும் இதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். இந்த திரௌபதி 2 நடக்கிறதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சோழ சக்கரவர்த்தி சார் தான். ஏன்னா ஆமாம், கண்டிப்பாக கை தட்டுங்க. ஏன்னா இதுக்கு 2 விஷயம் வேணும், நல்ல ஃபண்டு வேணும், தில்லு வேணும். இது 2மே அவர்கிட்ட ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு 4 வாட்டி சாரை பார்த்துருப்பேன். அவர் வருத்தப்பட்டோ இல்லை கோவமாவோ இல்லை முகம் இறுக்கமாவோ இருந்ததில்லை, சிரிச்ச மெனிக்கே இருப்பார் சார். அதை பார்க்கும்போது தெரிஞ்சு என்னடா அது எப்படி இவ்வளோ ஸ்மைலிங்காக இருந்திருக்காரு எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா அவரோட ஃபுல் ட்ரஸ்ட் வந்து நம்ம மோகன்ஜி சார் மேலே போட்டிருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டை. ஏன்னா இல்லை சாதாரண விஷயம் இல்லைங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இங்கே வந்து பாகுபலின்றாங்க, அடுத்து நமக்கு வந்து பொன்னியின் செல்வன்றாங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு தனி கான்ஃபிடென்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து மோகன்ஜி சார்கிட்ட இருந்தது. அவர் வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேரில் இவர் ஒருத்தர். ஏன்னா அதை நான் நேரில் பார்த்தேன், எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் 3ஆவதாக பார்க்கும்போது 10 இயர்ஸ் ஆச்சு. பார்க்கும்போது லைக் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, சரி நம்மளை உள்ளே சேர்த்துப்பாங்களா. ஏன்னா எங்களுமே நடிகர்களுக்கு ஒரு விஷயம், ஒரு கேட்டகரி ஆட்கள் அந்த கேட்டகரி ஆட்களை மட்டும்தான் உள்ளே சேர்த்துக்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த தாட்டில் வந்து இவர்கிட்ட நான் ரொம்ப நாளாக வாய்ப்பே கேட்கல. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், சாய்பரத்னு, நீ போய் பேசு அவர்கிட்ட அப்படின்னா. நான் போய் பேசினேன்னா அவர் ஒரே வார்த்தை சொன்னார், 10 வருஷமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் வந்து நீங்கள் வாய்ப்பு கேட்குறீங்களா என்கிட்ட அப்படின்னாங்க. ஆடிஷன் வச்சார், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு இங்கே வந்து பாம்பேயில் போய் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணாங்க. பாம்பேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதா அக்பர், வீர சிவாஜி, மகாகர்ணிகா இந்த மாதிரி பெரிய படங்கள் எடுத்த அந்த ஸ்டுடியோவில், அந்த அரண்மனையில் இந்த ஷூட் பண்ணியிருக்காங்க. இது சிஜிலாம் ரொம்ப கம்மி தாங்க, லைவ் லொக்கேஷன் நிறைய. நீங்கள் மஹால் வெளியே பார்க்குறீங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 இதுமாரி இருக்கும், சந்திரமுகி படத்தில் வருமே அந்தமாரி பங்களாவாக இருக்கும். அதுக்கு செட் ஒர்க் அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாங்க. நமக்கு செட் ஒர்க் போடும் போது பார்க்கல, உள்ளே போய் பார்க்கும்போது நான் கேட்டேன் சார் கிட்டே, என்ன சார் இது எல்லாமே ஃபுல்லாகவே செட்டப்பா? யோ இன்னே அப்படி சொல்லிட்டேன், ஆர்ட் டைரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்காரு, இது உள்ளே ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கும் அந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் அப்படின்னாங்க. ஸோ அவரை வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் டீம்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த செட் எக்ஸ்டென்ஷன்லேருந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் நட்டி சாருக்கும் வேல ராமமூர்த்தி சாருக்கும் நான் வந்து ஒரு விஷயம், நான் ஆக்சுவலாக ஸ்பாட்டில் இருந்து பார்த்தேன். அவங்களுக்குலாம் வந்து காஸ்ட்யூமே வேணாம் சார். அவங்க நார்மலாக இருந்தாலே அந்த ராஜா கெட்டப்புக்கு அவ்வளோ அருமையாக செட் ஆகிருக்காங்க சார். ஸோ அண்டு ஹீரோவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், ரிச்சர்ட் ப்ரோவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன். அப்போ வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. ஸோ நான் எப்பயுமே என்ன பார்ப்பேன்னா, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது ஒரு ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் பார்த்திங்கன்னா ஒரு லெங்க்த்தான ஃபைட் சீனுங்க. ஆக்சுவலாக ஃபுல் லெங்த்தில் சிங்கிள் டேக்கில் அந்த ஷாட்டை பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க 3 கேமரா ஆங்கிள் வச்சதுனால கண்டிப்பாக கட்சில் தான் வரும். பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயினை பற்றி ஒரு விஷயத்த சொல்லணும். ஹீரோயின் வந்து இவங்க வந்து ஃப்ரேமில் போல்டாக இருக்கிறது வந்து டோட்டலாக அப்படியே கான்ட்ராஸ்ட்டு. நீங்கள் அப்படியே ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்த மாரி தான் இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு ஃபேன் வச்சுட்டு வேர்க்கக்கூடாதுன்னு அப்படியே திருப்பாங்க. அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு ஃபேன் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு காட்டுவாங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்க குதிரைக்கெல்லாம் காட்டுவாங்க. நான் யோசித்தேன் எப்படிடா இவங்க எப்படி இந்த ரோல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் ஸ்பாட்டில் பார்த்தா அந்த ரோலுக்கு வரும்போது அந்த கரெக்டாக டச். எனக்கு அவங்களுக்கு ஒரு காம்பினேஷன் சீன் வருது. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ரிஹர்சலே பண்ணல. பட் அந்த ஒரு ஷாட் வந்து எங்கள் 2 பேருமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண விஷயத்த பார்த்தேன். அப்போ தெரிஞ்சது மோகன்ஜி சார் வந்து கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. நமக்கு தான் கொஞ்சம் லேட்டாக தெரியுது. இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அனைவருக்கும் ரொம்ப நன்றி சார். மோகன்ஜி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. உங்ககிட்ட நீதி இருக்கனால தான் இந்த சொசைட்டியில் அமைதி நிலவுது. சிம்பிளாக முடிச்சிடறேன். மோகன்ஜி சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நான் பார்த்துட்ருக்கேன். அவர் கடுமையாக உழைக்கிறார். பகாசூர்லேருந்து எல்லா படங்களுமே மிக கடுமையாக உழைச்சிருக்காரு. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, என்ன எந்த பழக்கமே இல்லைங்கிறாரு, எப்படி இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்க முடியுது? ஏதோ ஒன்று இருக்கும், கண்டுபிடிச்சலான்னு வெயிட் பண்ணி பார்க்குறேன், கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு பாயிண்டில் என்னால் அந்த அவருக்கு என்ன விஷயம் அவர் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, எஸ் அண்ணியும் பாப்பாவும் தான். ஸோ அவங்க 2 பேரோட அந்த ஃபோர்ஸால் தான் அவர் வந்து இவ்வளோ ஆக்டிவாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் போயிட்டுருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அந்த ஆதரவு எல்லாரும் கிடைச்சா எல்லாருமே எல்லா ஆண்களுமே நல்லா முன்னேற முடியும். அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து கொஞ்சம் பல்கிங்காக இருப்பேன். அந்த உடம்பு வந்து படம் ஃபுல்லாக குறையாமே இருக்கும். ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து உடலளவு மனதளவுலேயும் வந்து ரொம்ப நிறைவாக வச்சுருந்தாங்க அந்த ப்ரொடக்ஷன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எடிட்டர் சார் நம்ம சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கிறிஸ்பாக பேசின மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக அவரோட வேலையில் செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஸ்பாட்டில் பார்க்குறப்ப நமக்கு வந்து என்னென்னா, அந்த ஒரு குழந்தைக்கு நிறைய சாக்லேட் கொடுத்தா எப்படி சந்தோஷப்படும், அந்த மாதிரி ஃபுட்டேஜ் கொடுக்க ரொம்ப சந்தோஷமாக எடிட் பண்ணுவாப்புல. ஸோ அவரை பற்றி பேசணும் அப்படின்னா, பெரிய செட் இருக்கும், அமைதியாக உட்காந்துருப்பார். அந்த சைடு பேக்கில் எம்டியாக இருக்கும். கட் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா பெரிய டிசைன் ஒன்று இருக்கும். ஸோ அவர் அமைதியாக இருக்க ஒரு மைண்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ண முடிஞ்சு சார். அவசரம். ஸோ அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் பற்றி பேசி ஆகணும். லிமிடெட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்க எத்தனை பேருக்கு மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கஷ்டத்தை என்னால் முழுசாக உணர முடிஞ்சு. அது சாதாரண ஒர்க்கே கிடையாது. ஸ்டண்ட் இந்த படத்தில் நானும் ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன். மோகன்ஜி சார் ரொம்ப நன்றி. ஸ்டண்ட் டைரக்டர் ரொம்ப சேஃபாக நான் பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மியூசிக் இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். எஸ் சார், என்னோடய ஆஃபீஸ்லேருந்து பாய்ஸ்லாம் வந்திருக்காங்க. நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் அந்த போரானே பாட்டை லூப்பில் ஓட விட்டுட்டே இருப்பேன். கட் பண்ணி பார்த்தா எம்கோனை பாட்டு என்னோடய ஆஃபீஸில் ஓடிட்டுருக்கு. அதை நானும் ஃப்ரேமில் வந்துட்டுருக்கேன். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதே மாதிரி முத்தையா சார் வணக்கம் சார். உங்களை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ உங்களை நேரிலே பார்த்துட்டேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அப்புறம் ரிச்சர்ட் சாரை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ மும்பையில் நாங்கள் இருக்கோம். அங்கே புது ஊர், லாங்குவேஜ் சுத்தமாக நமக்கு ஹிந்தி தெரியவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கப்ப அங்கே அவருக்கு லாங்குவேஜ்லாம் தெரியுது. அவர் நம்மளை பல்கிங்கில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஜிம்முக்கெலாம் கூட்டு போகிறாரு. ஸோ ஒரு ஹீரோ நம்ம கால் பண்ணி வாங்க ஜிம்முக்கு போகலான்னு கூப்பிட்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ பாசிபிள் இல்லை. அதை ரொம்ப பாசிபிளாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்ன பார்த்துக்கிட்டாரு. சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நடி சார் பற்றி ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி அவனை பகாசுரனில் நாங்கள் வந்து க்ளவுட் வந்து போயிட்டுருக்கு. யாருக்குமே டைமிங் புரியல. சார் வந்தார், பார்த்தாரு, ஒரு 2 மினிட்ஸ் நேரத்தில் ரெடியாக வைங்க அப்படின்ட்டு போனால் கரெக்டாக க்ளவுட் போயிடுச்சு. ஷார்ட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங் டைம் லாஸ்ட் ஷாட் அது. ஸோ அந்த கிராஃபிங், அந்த சினிமோகிராஃபி நாலேஜ் அப்படிங்கிறது சார் சீரியஸ்லி வாவ். ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. என்னோடய பேர் வந்து அருணோதயன். எனக்கு வயசு 34ஆவது. 27 வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் என்னால் ரொம்ப எளிதாகவே பண்ண முடியும். வாய்ப்பு இருக்கவங்க வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. Good evening everyone, respected seniors and cast and crew of this cinema and Mohan sir. This film belongs to Mohan sir, this film belongs to producer, this film belongs to cameraman sir. So I'm nothing much to say. I'm thanking my Mohan sir because he has surprised me as a human being, because when you do a part of your as an actor, you know, like you don't know, you are such a part of such a big cinema. And thank you for having me in this film, sir. Thank you very much. Thank you. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த மோகன்ஜிக்கு நன்றி. நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ்,
சோலை சக்கரவர்த்தி சண்முகரால் நல்லதே நடக்கட்டும். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன் சாருக்கு. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. இது எல்லோரும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, பரணினா இப்படி தான் அப்படின்னு. ஸோ அதை வந்து ஒரு மாற்றி வேறு மாதிரி ஒரு ஜேர்னரில் என்னை காமிச்சிருக்காப்புல மோகன்ஜி. படத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்கோம், அதான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்வோனேன்னு சொல்லிட்டு. ஸோ அது இறைவனர்களால் இந்த திரௌபதி 2ல் நடந்தேறினதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மேடையில் இருக்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஸோ எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊருக்காரரு ஐயா வேலா ராமமூர்த்தியாக இருக்கட்டும், எங்கள் அண்ணன் நடராஜா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து எனக்கு வந்து உங்களுக்கு நடிகர்கள், எனக்கு எல்லாமே உறவுகள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் குட்டிப்புலி முத்தா அண்ணன், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் இந்த படத்தை பெருசாக கொண்டாடுவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது தேச உணர்ச்சி பெருக்கெடுக்கும், புல்லரிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி மோகன்ஜியோட உழைப்பு அபரிவிதமான உழைப்பு. ஸோ அவருடைய உழைப்புக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் மோகன்ஜிக்கு அடுத்து அவருடைய கண்ணு யார், பிலிப் சுந்தர். எல்லாரும் ஆர்டிஸ்ட் வந்தால் கை தட்டுவாங்க, கேமராமேன் வந்தால் கை தட்டுவாங்க. ஏன்னா பார்த்துங்க, அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய உழைப்பாளி. ஸோ ஒரு 500 குடும்பம் கடுமையாக உழைச்சிருக்கு. இந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து ஒரு 500 குடும்பம் 1000 குடும்பத்தை வாழ வைக்க தயாராக இருக்கார். ஸோ அதனால் இவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த படம் ஜெயிச்சிடும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, where do I start? Sir, thank you so much for making me a part of this film. நான் ரிஷி சார் கூட ஒரு படம் பண்ணுறாரு, அப்போது எனக்கு இந்த படம் கூட தெரியுது. I approached Mohan sir saying I want to be a part of this film because it is a periodic concept and I wanted to wear that different kind of costume, and I got an opportunity to perform 2 shades in the cinema, and I am super glad. Sir, thank you. Without you I would not be a part of the cinema, and without Rishi sir I would not be a part of the cinema. And thank you so much all the co-actors, and this is my first debut. Thank you. I wish you all support me and support our film, support our film Draupadi 2. Thank you so much. You are so nice actually. அவங்களுக்கு கொஞ்சம் பேச நர்வஸாக இருக்குது, நீங்கள் கொஸ்டின் கொஞ்சம் பயமாக இருக்குது உங்களை எல்லாமே பார்த்து. இல்லை, யூ டிட். எல்லாருக்கும் வணக்கம். Draupadi 2ல வாய்ப்பு கொடுங்க மோகன் காருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். Draupadi 2 நான் முதல் படம், and I had the opportunity to work with one of the fine actors and the team. I would also like to thank the direction department because நான் மும்பையில் இருந்து வரேன், and ரொம்ப language problem இருக்கு. So they've been very kind to me, and thank you so much. Thank you Mohan Garu for this wonderful opportunity. And to all the cast and crew, all the very best and congratulations. Please do watch it in theaters, and wishing you all a very happy Pongal. Thank you so much. எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாரையும் ஆல்மோஸ்ட் காலையிலேயே பார்த்துட்டேன் வேற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில். ஸோ உங்கள்கிட்ட ஒரு பீதி தெரியுது, ரொம்ப நேரம் பேசி கொண்டுட்டானோன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன். எல்லோரும் மோகன்ஜியை பற்றி பேசிட்டாங்க. எனக்கு அவரோட ஏற்கனவே ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இஸ் ஏ குட் எனர்ஜி ஃபெலோ. அவர்கிட்ட இருக்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். டிஃப்ரென்ஸ் ஆர் ஃப்ரம் த வாகைசுருவா டு இந்த ஃபிலிம் வரைக்குமே, திரௌபதி 2 வரைக்குமே அவருடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் கூட குறையல. அது மெலடியாக இருக்கட்டும், இல்லை கேலப் சாங்காக இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கோரியோகிராஃபி இஸ் ஆல்சோ வெரி குட். படத்தில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து, காஸ்டியூமர்ஸ்லேருந்து, ஃபைட் கோரியோகிராஃப் பண்ணவங்க, டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணவங்க, மற்ற ஆல் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப இந்த படம் வந்து ஒரு பெரிய திருப்புமுனையாக இருக்கும். ஒரு பானை சோத்துக்கு ஒரே ஒரு சோறு பதன்வாங்க. மோகன் வந்து நான் சிட்டிசன் பண்ணுறப்ப அதில் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக அல்லது எனக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொன்னால் அந்த மூச்சு காற்று கொடுத்து அந்த குழந்தை தப்பிச்சு வர்றது. அது மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வச்சுருக்காரு. ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பெக்கிற சீன் ஒன்று வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் படித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை, உலகத்திலே அப்படி ஒரு கதை நான் கேட்டதும் இல்லை. ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி. அதுக்காகவே ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்ச ஒரு லேடியை நடிக்க வச்சுருந்தார். அந்த சீன் அப்படி தான் எடுக்க முடியும் அப்படின்னு
மோகன் உங்களுடைய கோரியோகிராஃபில் வந்து நிறைய இடத்துல வந்து டேரக்டராக நிறைய சிக்னேச்சர் ரொம்ப நல்லா இருக்குது. சாங் வந்து மெலடி வந்து பட்டையை கிளப்பியிருக்கு. ப்ரொடியூசர் சார் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட்னா கூட டெஃபினட்டாக அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து பணத்தை சம்பாரித்து கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே தன்னுடைய அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க. ரிச்சர்ட் சார், நட்டி சார், பரணி சார், இந்த மாதிரி தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நட்டியோட இது 3வது படம். ஸோ அவங்க எல்லாருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Is belong to deeply connected to Tamil culture. So I have prepared a Tamil speech to press and media. So if any mistake, please excuse. After Kapan and Agilan, உங்களுக்கு எல்லாரும் திரும்ப மீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you so much for the constant love, support and encouragement. You have always given me media support illati. நம்ம சினிமா ட்ராவல் ரொம்ப கஷ்டம். You have always stood by us and I'm truly grateful for you. First of all, I want to thank you to our director, Mohanji. Sir, நீங்க ரொம்ப bold decision எடுத்து இருக்கிறீங்க. ரொம்ப பெருக்கு தெரியாத ஒரு ஹிஸ்டரி நீங்க கோடு வந்து இருக்கிறீங்க. வீர் வல்லால் மகாராஜா அவரோட sacrifice, அவரோட bravery and the fight to protect this beautiful land. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க. தமிழ்நாடு இஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ், இது ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெடிஷன், ஒரு ஐடென்டிட்டி. லேண்ட் ஆஃப் கலர், லேண்ட் ஆஃப் லாங்குவேஜ், லேண்ட் ஆஃப் கரேஜ், லேண்ட் ஆஃப் லவ் அண்ட் ஹிஸ்ட்ரி. மண்ணோட வாசம், இது மக்களோட வீரம், இது சினிமாவில் காமிக்கிறாத ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் யூ ஹேவ் ஹேண்டில் வித் so much respect. Thank you, sir. Next, a big thank you to our producer, Mr. Sanmuga sir. Sir, this is your maiden venture, and in the madri or historical subject choose panrada, romba periya risk. Ninga safe pogama conviction or history story choose pannirikkinga. Thank you for trusting the story, the director, and all of us. Thank you, sir. Now about my character, Muhammad bin Tughlaq. Honestly, this role was not easy. This is not a character you try to please people with. Power, fear, cruelty, intelligence, conflict, எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கிற ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். As an actor, என்னோட ஜாப் ஜட்ஜ் பண்ணுறாதே இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணுறாதே இல்லை, ட்ரூத்ஃபுல் போர்ட்ரே பண்ணுறாத மட்டும்தான். நான் ரொம்ப டிசிப்ளினோட, ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த ரோல் அப்ரோச் பண்ணியிருக்கேன். I hope the audience feel the impact, intensity, and the darkness that the character carries, Muhammad bin Tughlaq. I want to like to sincerely appreciate to all my fellow actors, especially Richard Rishi, the hero of the film. I had wonderful experience working with him. All the actors, Devyani, and all the actors. And I'm genuinely looking forward to working with all my fellow actors again. Coming back, my heartfelt thank you to our DOP, Philip Sundar sir. What a stunning visuals, and your cinematography is mind-blowing. Next, our music director, Gibran sir. Sir, thank you so much for giving me Taruski Ram. Wonderful music. And your music is the soul of this film. So thank you so much for giving this amazing music. Thank you so much. Thank you to all the fellow actors, assistant directors, managers, art director, costume department. All have done a wonderful job. Set la ellarum romba committed up work panniringa. Thank you so much everyone. Finally, a sweet note to the media and to the Tamil people. Ninga எப்பவுமே strong content, honest performances, meaningful cinema support பண்ணிருக்கீங்க. இந்த support Draupadi 2 க்கு கொடுப்பீங்க. நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. Once again, thank you so much for all the love and support. வணக்கம், ரொம்ப நன்றி. Thank you sir. So நம்மளோட ஒரு press meetக்கு நீங்க ஒரு பயங்கரமா effort எடுத்து ஒரு speech prepare பண்ணி பேசிருக்கீங்க. Yeah, because I got very limited time, but I'm promising that from next time I'm coming, I will speak without phone. Sir, I hear that you're going to settle in Chennai, it seems. Sir, is it true? Maybe soon. Maybe soon. Thank you so Okay. much.
தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படத்தில் ராஜநாராயண சம்புவராயன் அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தேலா ராமமூர்த்தி அவர்கள். ஊடக நண்பர்களுக்கும் திரௌபதி குடும்பத்தாருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கம். என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலில் என்னுடைய முன்னுரை வெகு நாளாய் தீ வளர்த்திருந்த டைட்டில். குற்றப்பரம்பரை நாவலோட முன்னுரைக்கு வெகு நாளாய் தீ வளர்த்தேன் டைட்டில். எனக்குள்ள சில வருஷங்களா மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர் தமிழுக்குள்ளே வந்ததுலேருந்து அப்படியே எனக்குள்ள ஒரு அப்படியே இந்த தீ வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இவர் படத்தில் எப்படா நடிக்க போகிறான் அப்படின்னு வந்துச்சு ஒரு வாய்ப்பு. ருத்ரதாண்டவம் வந்து எல்லாம் போகிறாமானும் தேனியில் ஒரு பெரிய செட்டு. நான் ஒரு யுத்தக்கலை வல்லுநராக வர்றது, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து யுத்த கலைகளை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் நான். அப்படி ஒரு பெரிய கேரக்டர். என்னென்னா வரும் அழைப்பு வரும் வெயிட் பண்ணால் வரவே இல்லை. என்ன காரணம்னா கொரோனா டைம். இவ்வளோ பேரையும் அத்தனை ஆர்டிஸ்ட்டுகளையும் கொண்டாந்து தேனியில் அவ்வளோ பெரிய செட்டை போட்டு 200-300 ஆட்களை இறக்க அனுமதி இல்லை. அந்த படம் நான் பண்ண முடியாமல் போச்சு. அந்த தீ அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. முருகன் பண்ணார், மேனேஜர் முருகன் பண்ணார். ஆஹா அப்படின்னு அந்த தீயின் நாவுகளுக்கு கிடைத்த இந்த இறை சுழட்டி சாப்பிட்டேன். என்ன பாம்பேயில் 2 நாள் தான் நான் பண்ணியிருக்கேன். ராஜநாராயண சம்புவராயன் ஒரு கேரக்டரு. நான் சினிமாவுக்கு நடிக்க வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது. இத்தனை ஆண்டுகளில் நான் பண்ணுற முதல் சரித்திர படம் இது. முதல் சரித்திர படம் அது மோகன்ஜியோட படம். போனால் பாம்பேக்கு போனால் பார்த்தா, அதாவது வீரம் இருக்கு இல்லையா, வீரம் வந்து ஒரு மனுஷன்ட்ட இந்த காலத்தில் இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம் இருக்கிறதே பெருசு. 1 மணி நேரம் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முழு வாழ்க்கையும் முழு அத்தனை கணங்களும் ஒரு வீரனாவே வீரத்தோட வாழ்றது பத்தியா, அது வந்து மோகன்ஜியால தான் முடியும். அந்த முகத்தை பாருங்க, சிரிக்குதில்லை, கோவப்படுதில்லை, எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டுதில்லை. அப்படியே என்ன தாகம், எவ்வளவு தேடல், என்ன உழைப்பு. அவர் எதை சொல்றது? அவருடைய உழைப்பை சொல்றதா? இன்னொன்று, அது இன்னைக்கு தகிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இந்திய கண்டமே வந்து தகிச்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் தகிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன துணிச்சல் இருந்தால், எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி ஒரு படத்தை, இப்படி ஒரு வரலாற்று படத்தை, ஒரு சரித்திர வரலாற்றை படமாக எடுத்து, என்ன துணிச்சலை அத்தனையும் வந்த அவர் படம் இயக்குனராக சினிமாவுக்குள்ளே வந்ததுலேருந்து எத்தனை அம்புகள், எத்தனை குண்டுகள் ஒரு நெஞ்சில், எத்தனை பீரங்கி தாக்குதல்கள், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு. அப்போ கூட நோகவும் இல்லை, கோவப்படவும் இல்லை. ஆச்சரியமாக இருந்து அவர் பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு இன்னொன்று என்னென்னா, சும்மா எல்லாரும் சரித்திர படம் கை வச்சிட முடியாது. எல்லாரும் சரித்திர படம் கை வச்சிட முடியாது. எனக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது. நான் பிறந்த ராமநாதபுரத்து சேதுபதி சமஸ்தானத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு வரலாற்று சரித்திர படத்தை எழுதணும்னு எழுதவே தயங்கிட்டு இருக்கிற போது ஒரு வந்து எடுக்கிறாரு பாருங்க. அதுவும் எழுத்தாளர் 6 அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு 30 வருஷம் நண்பர். அவருடைய பல வருட ஆய்வுக்கு பின்னாடி இதை தேடுறாரு. வீர வல்லாள தேவ சம்புவராயர் அவருடைய வரலாற்றை அவர் எழுதுறாரு. அது இவர் கைக்கு வருது. அண்ணன் சொன்னார், எத்தனையோ பேர் இந்த இவர்கிட்ட வந்து கேட்டு எத்தனையோ இயக்குநர்கள் போனாங்களாம், எடுக்கணும் ஆசையில் வந்தாங்களாம், பார்த்தாங்களாம், போயிட்டாங்களாம்.
ஆனால் மோகன் கையில் கிடைச்சி என் கனவெல்லாம் அப்படியே கொண்டாந்து கண் முன்னாடி நிறுத்திட்டான் என் தம்பி அப்படின்னு. இன்னொன்று இன்னொன்று நான் ஒரு ரைட்டராக இருக்கிறனால எந்த படத்துக்கு போனோம் இந்த டயலாக் பேப்பர் வந்தவுடனே என்னடா அப்படின்னு பார்ப்பேன். ஒரு ரெப்படிஷன் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரியா ஏதாவது நேரிடும், ஆனாலும் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு எனக்கு வந்தது பக்கமாக வசனம். 14ஆம் நூற்றாண்டு கதை, 14ஆம் நூற்றாண்டு கதை. அந்த தமிழ் வேணும். அந்த தமிழும் என்ன பார்வையாளனே நெருக்கிடக்கூடாது, நடிகனையும் நெருக்கிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அற்புதமான தமிழில் படிச்சுட்டு பேச வாயில் சந்தனமாக மணக்குது. அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அவங்க மேடம், உங்களை தான் மேடம், நீ தானே எழுதினது டயலாகு. யார் டயலாகு? ஓ ஏண்டா அப்படிப்பட்ட ஒரு வசனம். அது மட்டும் இல்லை, கேமராமேன், டிஓபி, ஆர்ட் டைரக்ஷன். பாம்பேயில் ஷூட் நடக்குது. பாம்பேலேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் அந்த ஸ்டுடியோ. போனால் பாருங்கள், ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கேன் நம்ம. இப்படி இருக்கு உள்ளே போனால் நம்ம பார்வைக்கு நடிக்கிறவதெல்லாம் பெருசாக தெரியலங்க. அந்த செட்டு, இந்த இதெல்லாம் நடிக்கிறவங்க எங்களுக்கு தெரியல. பாருங்கள் விஷுவலாக எல்லாம் எத்தனை வித்தையை வச்சிருக்காரு மோகன். இது அனைத்தும் ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து ஜிப்ரான் மியூசிக்கை கொளுத்திட்டீங்க. 2026 முக்கியமான படத்தை முக்கியமான ஸ்கோர் எடுத்துருக்கீங்க. இன்னொன்று தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி, எங்கள் ஊருக்காரர் தான். அவருக்கு முதல் படங்க செட்டில் பார்த்தா அவரோட ஃபேமிலியோட ஒரு ப்ரொடியூசரே கிடைக்கும். வழியே போய் சொன்னாங்க, இவர் தான் ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. அவர் இருந்தார். இல்லை முதல் படம் அடிச்சார் பாருங்க, சிக்ஸரு. ஒரு சிக்ஸர் 2-3 சிக்ஸர் அடிச்சுட்டார். யாரு கிடைக்கும் இப்படி ஒரு திரௌபதி படம்? இன்னைக்கு பொங்கலுக்கு பொங்கலே திரௌபதி பொங்கல். என்ன இப்படிப்பட்ட ஒரு அடி முதல் படத்தில் அடிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சவர். நீங்க மோகனுக்கு இந்த படத்தை கொடுத்தீங்க, நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சு. இந்த வாய்ப்பு இது மாதிரி சந்தர்ப்பம் எந்த தயாரிப்பாளரும் கிடைச்சிருக்காங்க. அப்படி ஒரு அருமையான படத்தை என்ன ப்ரொடியூசர் அத்தனை பேர் நட்டி, நம்ம தலைவர் நட்டி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன இது அங்கே அவங்க முகம் தெரியல, நடிக்கிறவங்க முகம் தெரியல. ரிச்சர்டை பார்த்தா ரிச்சர்டா எனக்கு தெரியல, நட்டியை பார்த்தா நட்டியா தெரியல, கூட நடிக்கிறவங்க யாருமே எனக்கு ஆளாக தெரியல. பூரா அந்தந்த கேரக்டர் ஏன்னா நம்ம கற்பனையில் 1000 இருக்குது. நம்ம ஒரு ரைட்டராக அந்த வரலாறுகளை, அந்த ராஜசபையை அப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்பனை பண்ணுறாள். நான் நேரம் பார்த்ததில்லை, பாம்பேயில் பார்த்தேன். அப்படி ஒரு அருமையான அற்புதமான படத்தை. இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த திரௌபதி 2 திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசர் வீரவல்லாள தேவராயர் அப்படிங்கிற ஒரு பேரரசருடைய கதை, அவருடைய வரலாறு, சரித்திரம். இது ஆதாரம் இருக்கு. அண்ணல் வச்சிருக்காரு கல்வெட்டுலேருந்து சகலத்தையும் வச்சிருக்காரு. அவரை பற்றிய கதை. இதில் நான் முழு படத்தையும் பார்த்தேன். இதில் அந்த சாதி இந்த சாதி, அவர் இந்த சாதி, எந்த சாதிக்கு வரல, ஒரு குழப்பமும் வேணாம். திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு 14ஆம் நூற்றாண்டில் ஆண்ட பேரரசர் வீரவல்லாள தேவராயர், இவரை பற்றி கதை. 1342 இறந்து கொண்டுட்டாங்க. மதுரை சுல்தான் கொன்றுறார் அவர் 1342 அவர் சாகுறாரு. அன்று அவருக்கு அந்த சம்பவம், அந்த வீரவல்லாளருக்கு திதி கொடுத்தவ சிவபெருமான், யார்? அண்ணாமலையார்.
இன்றும் 800 வருஷமாக இந்த திதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற போட்டிலெல்லாம் குழப்பிக்கிட்டே இருக்கணும், யாரும் குழப்ப வேணாம். இது முழுக்க முழுக்க திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசன் வீரவல்லாள தேவராயர் அவரை பற்றிய கதை இது. இந்த சரித்திரத்தை இது ஆசை இருக்கலாம், எல்லாருக்கும் எல்லா எழுத்தாளனுக்கும் ஆசை இருக்கலாம். ஒன்று நான் சவாலாகவே சொல்கிறேன், எல்லாம் வந்துட்டு போங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. தமிழில் இப்படி ஒரு வரலாற்று படம் தமிழ் திரையுலகம் தோன்றிய காலத்துலேருந்து பாருங்கள், ஒன்று காட்டுங்க பார்ப்போம். கற்பனை இருக்கான், கற்பனையாக இருக்கும், புனைவுகளாக இருக்கும், காதல் இருக்கும், என்னென்னமோ இருக்கும், அது வேறு விஷயம். வரலாற்றை இப்படி ஆணித்தரமாக இந்த தைரியம் வருமா? இந்த தைரியம் வருமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல? ஆனால் இன்னொன்று, யாருக்கு பின்னாடி ஒரு ஒளியில மோகன், யாருக்கு பின்னாடி ஒளியில ஒரு நிற்கிறார், அவ்வளவு அவருக்குள்ள இருக்குங்க. அப்படி ஒரு பெரு ஞானம் இருக்கு அவருக்குள்ள. என்ன அவ்வளவு நிறைவான ஒரு ஆள் அவர், சகலத்தை தேடி வச்சிருக்கிறார். எந்த விஷயம் வந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு வரட்ட, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அவன் சமீபத்தில் ஒரு பேட்டியை பார்த்தேன் யூடியூப்ல. என்னன்னா, யாருக்கு நான் கெடுதல் நினைச்சதில்லை, யாரும் கெட்டு போகணும்னு நினைச்சதில்லை. ஏன்னா நான் ஏன் அப்படி நான் யாரையுமே நான் கெடுக்க நினச்சதில்லை, கெட்டு போக நினச்சதில்லை, யாரும் நான் பகையாளியும் இல்லைன்னு சொல்கிறார். அவருடைய பலமே அதுதான், அவருடைய பலமே தான். மனுஷனுக்கு அவன் ஜோலியை பார்த்துட்டு அவன் திட்டமிடணும், அவன் முன்னேறி போகணும், அவன் இருக்கணும். அவனை நோண்டா அதை சொல்ல இதை சொல்ல, ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவன் முன்னேற முடியாது. இன்றைக்கி மோகன் எடுத்த அடியெல்லாம் ஒவ்வொரு படமும் அடிச்சுட்டு வர்றாருன்னா காரணம் அவர் தன்னை அவ்வளோ தெளிவாக வச்சுருக்கார். யாருக்கு சார்வாகவும் இல்லை, யாரையும் சார்ந்தும் இல்லை, யாரையும் சாடவும் இல்லை. அவர் யாரையும் சாடலை, யாரையும் குறை சொல்லவும் இல்லை. அவருடைய வரலாறே அவர் எடுக்கிறார். அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு, எடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கு, எடு. அவரவர் வரலாறு எடுங்க, தேவைப்படுது. அதுதான் தேவை இன்னைக்கு. இந்த காதலும் ஃபைட்டு இதெல்லாம் சினிமாக்கு அதெல்லாம் தேவையில்லை மக்களுக்கு. இன்னைக்கு வரலாறுகளை எடு. தமிழ் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் அழிஞ்சுக்கிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த வரலாறுகளை தமிழ் சினிமாக்காரன் முத்தையாளர்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்படி மோகன்ஜி ஒரு பெருந்தடம் போட்டு கொடுத்துருக்கிறாரு. மோகன்ஜி வாங்க, பொங்கலுக்கு வாங்க, தெக்கத்தி கதவுகளெல்லாம் திறந்துருக்கு, உங்களுக்காக தெக்கத்தி வீதிகளெல்லாம் திறந்துருக்கு. வாங்க, திரௌபதி 2 மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில், இந்த திரைப்படத்தில் நானும் மோகனோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னென்னா, எனக்கு இப்படி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மோகன்ஜி அவர்களுக்கும் எங்கள் தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மோகன்ஜி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணார்னா, முகலாய ஆக்கிரமிப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. ஏன்னா வரலாறுக்கு போயிட்டார் ஸ்ட்ரெயிட்டாக. எப்படி இது என்ன, எனக்கு நம்ம கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் எழுதின வந்தார்கள் வென்றார்களை படிச்சுட்டு, ஸோ அதை தெரிஞ்ச மாதிரி நான் அதுலேருந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி, என்ன அவங்க வந்தபோது நிறையா அட்ராசிட்டி நடந்தது. அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் வடக்கும் கிழக்கும் மேற்கும் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு இல்லை, தென்னகமும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொன்னார் வல்லாள மகாராஜா. அது கேட்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. இப்படிலாம் நம்ம ஊரில் நடந்திருக்கு, இந்த வரலாறு நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கலையே. என்னுடைய அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு எனக்கு வருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க என்கிட்ட, இதுதான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டு, இதை நீங்கள் படிங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவர் இந்த இப்போது நம்ம எழுத்தாளர் ஐயா சொன்னாங்கல்ல, இதை மாதிரி சில விஷயங்களை என்கிட்ட சொல்லிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை இப்போ படிங்க சார் என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எடுத்தோடனே அவங்க மேடம் எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி தென்னாடு பத்மா மேடம், பத்மா சந்திரசேகர் மேடம் எழுதினாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருணாச்சலனே போற்றி, ஆரூர் அமர்ந்த எமது அரசே போற்றின்னு எழுதினாங்க. இது எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்து, என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வேறு மாதிரி தமிழ் நம்ம பேசணும்னு பார்த்தா, ஆனால் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மேம், அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அது படிக்கும்போதே அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போதே நம்மளுக்குள்ள ஒரு வைப் ஒன்று உருவாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தரும் ஆக்சுவலி பேசிக்கலாக நான் எல்லாமே ஐயா சொல்லிட்டாங்க, எழுத்தாளர் ஐயா. பட் இருந்தாலும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் மை டீம். நம்ம ஃபிலிப் இருக்கார்ல, பிரமாதமான ஒரு சினிமாட்டோகிராஃபர்.
ஆளை கூட்டு வந்தீங்களா, நல்ல விசில் அடிக்கிறாங்க உங்கள் பேரை சொன்னோன்னே. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப அதாவது அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து தெரிஞ்சுது எனக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு பண்ண ஒரு விஷயம், அதனால் மறக்கவே முடியாது. அண்ட் இதான் இந்த டைமில் வந்து அது ஒரு 31 நாளில் ஒரு படத்தை இப்படி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இதுக்கு மிகப்பெரிய உழைப்பு ரைட் ஃப்ரம் மோகன்ஜி, ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக நான் சொல்லுவேன் ஜிப்ரான் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3-4-5 வருஷமாகவே மெலடிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆக்கிரமிச்சது. ஆனால் இப்போ அது இல்லாமல் இருந்தது. அதை திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க சார். தேங்க்யூ சார். எம்கோனே பாடல் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லணும். அந்த மனுஷனோட உழைப்பு வந்து என்னால் யோசிக்கவே முடியல. ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து எப்படின்னா ஒரு மனுஷனை கொண்டுட்டு அவனை தலையை மட்டும் விட்டுட்டு உடம்பை வந்து தோலோடு மாட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருந்தது. அதுக்கு வந்து அவர் பண்ணியிருந்தார் பாருங்கள் அந்த செட்டப்பு. என்னால் மறக்க நிஜமாகவே ஒரு மனிதனை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு எலும்பும் சதையும் இல்லாத ஒரு மனிதன் தொங்கினா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு விஷயத்த சொல்லணும். நாங்கள் வந்து பாம்பேயில் அந்த ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவர் வந்து நாங்கள் ஒரு சிவ பூஜை பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருந்தது. அதை பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து அந்த முனைப்போடு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து மராட்டி தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வேறு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சவுண்டு நம்ம படத்தோட அந்த பாடல் மியூசிக் சவுண்டெல்லாம் வச்சு அவங்க வந்து எட்டி பார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க வந்து ஜா ட்ராப் மாதிரி நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து நேராக டைரக்டர் மோகன்ஜி சார்ட்ட வந்து ஹிந்தியில் கேட்டாங்க. மோகன்ஜி நேற்று அண்ணா ஏதோ சொல்கிறாங்க என்னன்னு கேளுங்கன்ட்டாங்க. அப்புறம் அது இவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்களே எப்படின்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க போகும்போது பார்த்துட்டு ஷூட்டை வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது எங்கேருந்து ஒரு கிருஷ்ணர் சிலையும் சிவாஜி மகாராஜா சிலையும் வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு போனாங்க இந்த டீமுக்கு. அதனால் மறக்கவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் பாம்பேயில் அங்கே சப்போர்ட்டிங் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, எல்லாருமே மராட்டி தியேட்டர் மக்கள். அவங்க இந்த நேர்த்தியும் இந்த சவுண்டும் இந்த சிவனுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டெடிக்கேஷன். எப்போவுமே மோகன்ஜி காலையில் ஒரு 7-8 மணிக்கு ஆரம்பித்தார்னா சாலிடாக நைட்டு 2 வரைக்கும் போவார். அப்படி இருந்தும் அந்த பெயின்லாம் எதையுமே அந்த கஷ்டத்தை கஷ்டமாகவே தெரிஞ்சுக்காமல் எல்லாருமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. நிஜமாகவே அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எடிட்டர் சார் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு சார் உங்களுடைய ஒர்க்கு. அது நான் இப்போ ட்ரெய்லரில் பார்த்தேன். படமாக டப் பண்ணும்போது அந்த என்னுடைய போர்ஷன் மட்டும் பார்த்தேன். படமாக நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். ஸோ கிரேட் ஒர்க். அண்ட் வேறு யாரை சொல்லணும் சொல்கிறேன். அப்புறம் மோகன்ஜி சார், அவர் இந்த கதையை சொல்லி முடித்தோன்னே என்ன மோகன்ஜி நம்ம வழக்கமாக பகாசுரன் அப்படி இப்படி இருந்துட்டோம். இது இப்போது அப்படி வரலாற்று சம்மந்தப்பட்ட படத்துக்கு போகிறோம். இதுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும், பெரிய ஃபண்டு தேவைப்படும். அது என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்போ தான் எங்கள் ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க. அந்த முதல் படத்தை வந்து இப்படி ஒரு ப்ரொடக்ஷனை வந்து பண்ண முடியுங்கிறது நான் நினச்சே பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அது இப்போ காசை தண்ணி செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணார். அதுக்கு மோகன்ஜி போட்ட உழைப்பு, மோகன்ஜி மட்டும் இல்லை, அவங்க மிஸ்ஸஸ், அவங்க டாக்டர் எல்லாருமே பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாங்க. அண்டு ரிச்சி அவர் வந்து என்னுடைய ரொம்ப நீண்ட கால நண்பர். முதல் படம் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணோம். ஸோ என்னுடைய முதல் படம். அந்த நட்பை மறக்காமல் நாங்கள் இன்னும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவர் காலையில் 4 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தார்னா படம் முடிச்சுட்டு ராத்திரி 1:30 மணிக்கு போய் படுக்கிற வரைக்கும் அவர் இந்த சிந்தனையிலே இருந்தார். அவருடைய உழைப்பு பெருசு. எங்கள் ஹீரோயின் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க திரௌபதி. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க. அர்ச்சனா இந்துச்சூடன் அவங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் எங்கள் படத்து வில்லன்கள் ஆக்சுவலாக பாருங்களேன், அவங்க அந்த கெட்டப்பில் இருக்கும்போது தான் வில்லனாக இருப்பாங்க. நேரில் பாருங்கள் எல்லாருமே ஹீரோஸ் மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது அவர் நீங்கள் முறைப்படுத்தி தமிழில் பேசுனீங்க சார். கிரேட், தட்ஸ் ரியலி கிரேட். அது ரொம்ப நேரமாக பாராட்டப்பட முடியும். நம்ம நண்பர்கள் பரணி, எங்கள் ஐயா வேலராமூர்த்தி அண்ணன், அவரோட முதல் படம் நான் தான் எங்கூட தான் பண்ணாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த மிலிட்ரி ராஜநாராயணன் மாதிரியே இருந்தார். அவர் இந்த வயசில் அவரோட ஒரு மனித இரும்பை பார்த்தீங்கன்னா அது அவர் தான் அப்படி இருப்பார். பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணவங்க. மேம் இவங்க சர்மா மேம், தேவயானி சர்மா ரொம்ப அருமையாக பண்ணிது. எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பை யூ. தேங்க்யூ. நான் பார்த்த போர்ஷன்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக வரலாற்று முக்கியங்க. இந்த வரலாறு தெரியணும். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து
வட இந்திய வரலாறு நமக்கு நிறையா தெரியுது, ஆனால் தென்னிந்தியாவோட வரலாறு தெரிய மாட்டேங்குது. அந்த வரலாறுலாம் தெரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான கதைகள் வரதை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு விஷயம் சொல்லியாகணும், நீங்கள் எந்த ஒரு கதாபாத்திரம் பண்ணாலும் அதுக்கான உருவம் கொடுத்துருவீங்க. ஸோ 3ஆம் வீர வல்லாளர் அப்படின்ற கதாபாத்திரம் இதுக்கப்புறம் எங்கள் மைண்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட முகம் தான் ஃபஸ்ட்டாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம்னா வல்லாள மகாராஜா வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழல, பட் அவ்வளோ பெரிய சிவபக்தர், அவர் செஞ்சதெல்லாம் கேட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு விஷயமாப்பட்டது. அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. சர்வம் சிவார்ப்பணம். தேங்க்யூ சார். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இவங்களை வந்து ஒரு இடத்துல சந்தித்தேன். அப்போ நான் ஆங்கராக போயிருந்தேன், அவங்களும் ஆங்கரிங். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரக்ஷனா இந்துச்சூடன். முதல்ல கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பேரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்து கொண்டேன். மோகன் சார் எனக்கு திரௌபதி தேவியா திரௌபதி 2ல் அந்த பேரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்து கொண்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான கேரக்டர். இந்த கதை வந்து 14th centuryயில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை. அந்த டைம் வந்து பேட்ரியார்கல் சொசைட்டி. அந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதப்பட்டிருக்குன்னு நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் எனக்கு என்னை நம்பி எனக்கு திரௌபதி தேவி கொடுத்த மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேரக்டருக்குள்ளே எனக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேரக்டர் விட்டு வெளியே போகிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு தான் மற்றபடி சொல்லணும். மோகன் சாரை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன், ஏன்னா அவர் தானே விளக்கு, கடைசியில் பற்ற வைக்கலாம். I would like to thank the producers of this movie, producer Chola Chakravarti sir and Netaji Productions. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் காடவரையரே ரிச்சர்ட் ரிஷி சார், மை கோ ஆக்டர். நான் ஃபர்ஸ்ட் டைம் சார் ஆஃபீஸில் பார்க்கும்போது சத்தியமாக ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ கம்ஃபர்ட் அண்ட் கேர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் செட்டில் எப்போவுமே ரொம்ப சார்மிங், காம் அண்ட் கம்போஸ்டாக தான் இருப்பாங்க. அண்ட் படத்துலேயும் ட்ரெய்லர்லேயும் உங்களுக்கு பார்க்க முடியும் அவங்களோட எஃபர்ட் எவ்வளோ அவங்க போட்டிருக்குன்னு. ஐ ரியலி அட்மயர் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் டிஓபி ஃபிலிப் சுந்தர் சார். சத்தியமாக நான் அவரோட வாய்ஸே ஷூட் டைமில் நான் கேட்டதே இல்லை. அவங்க பேசுவாங்க, ஆனால் அவங்களோட வாய்ஸே நான் கேட்டதில்லை. என்கிட்ட வந்து ஏதோ சொல்லும் போதும் நான் வந்து ஓகே அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஷூட் டைமில் ஃபுல் ஷூட் முடிச்சுட்டு தான் நான் அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியும் இதுதான் இவங்களோட வாய்ஸ்ன்னு. நான் சாரை போய் காம் அண்ட் கம்போஸ்ன்னு சொன்னேன். அவங்க தான் ரொம்ப அதை விட ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு ஆள். அண்ட் கிளியர்லி பேச்சில் இல்லை, விஷனில் தான் இருக்குது. அவங்க ஃப்ரேம்ஸ் பார்த்தாலே தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தோஸ் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த எடிட்டர் தேவராஜ் சார். இங்கே இருக்காங்களா? எங்கேன்னு தெரியாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்களும் செட்டில் நான் அவங்கள எடிட்டில் இல்லாமல் நான் அவரை தனியாக சும்மா நிற்கிறது நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன். அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிப்ரன் சார், மை ஃபேவரட் சாங் எம்கோனே வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த லிரிக்ஸாக இருந்தாலும் எல்லாமே எல்லாருக்குள்ளே ஒரு ஆழமாக அது போய் தட்டுது எங்கேயோ. அண்ட் கண்டிப்பாக படத்தில் நீங்கள் தெரிக்க விட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
ஏன்னா அவங்க வந்து சில பேர் வந்து மும்பையில் நம்ம லாங்குவேஜே தெரியாமல் வந்து அவ்வளோ கலெக்டிவ் கொலாபரேஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். And I would like to thank the entire crew and technicians of this movie. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படமே இல்லை. Starting from art department, light department, camera department, makeup department, costume, Preeti. Thank you so much. I would like to also thank all the assistant directors. Mukesh Anna, எல்லார பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் மெயின்லி முகேஷ் அண்ணா. எதுக்குன்னா அவங்க ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் என் கூட நின்று எனக்கு அந்த கஷ்டமான டைலாக்ஸ், மேம் எழுதின கஷ்டமான டைலாக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் கடைசியாக மோகன் சாரை பற்றி சொல்லலாம். சாரை நான் முதல் தடவை நான் ஆஃபீஸில் பார்க்கும்போது அவங்க வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாங்க. ஆமாங்க, நரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க, முடிஞ்ச ஒரு 2-3-5 கிலோ அதிகமாக போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து முதல் தடவை ஒரு டைரக்டர் என்கிட்ட இப்படி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மற்றபடி எல்லா டைரக்டருமே இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேரக்டருக்கு அப்படி தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆஸ் அ டைரக்டராக அவரோட செட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இது சும்மா பேச்சுக்காக சொல்லலை, ரொம்ப தெளிவான டைரக்டர். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஈஸியாக எங்களோட ஒர்க் எவ்வளோ ஈஸி பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இப்போது எனக்கு வேலையே இல்லை, நாங்கள் போனால் எல்லாமே ரெடியாக தான் இருக்கும். நம்ம ஷார்ட்டுக்கு வந்தால் போதும், டைலாக் படித்தா போதும், அவ்வளோதான். வந்து அவங்களோட அந்த கிளாரிட்டி, அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் பிளானிங்னால மட்டும்தான் இந்த ஷூட் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கம்மி நாளில் முடிக்க முடிஞ்சிச்சுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ more than a director, he is a very big well-wisher. அவங்களோட ஃபேமிலியும் எனக்கு ஒரு நல்ல ஒரு well-wisher. ஸோ நான் இந்த கான்ட்ரவர்சி வந்ததும் நான் சாருக்கு ஃபோன் அடிச்சுட்டு என்ன சார் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு சத்தியமாக புரியல ஏன் சார் இப்படி சொன்னாங்கன்னு கேட்கும்போது, அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கின ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்மளை பற்றி இந்த மாதிரி ரூமர்ஸ், காசிப்ஸ் இல்லைனா விமர்சனம் வந்துட்டே இருக்குங்க, அதெல்லாம் நாங்கள் தாண்டி கடந்து வந்துடணும் ஒரு இடத்துக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், அந்த தாண்டி கடந்து வர ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸில் அவரை யாரையும் ஹர்ட் பண்ணாமல், டீஃபேம் பண்ணாமல், கீழே போடாமல் இன்றைக்கி அவங்க வந்து நிற்கிறாங்கன்னா, அவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே ஒர்க் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும், எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸையும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர். அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பெக்டும் கம்ஃபர்டபிலிட்டினால் மட்டும்தான் எங்களால் அவங்க கூட இவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஆல்சோ I would like to thank him once again for giving me this opportunity. இன்னைக்கு அவர் எல்லாமே கடந்து வந்து பொங்கல் ரிலீஸுக்கு வரோம் திரௌபதி 2. பொங்கலுக்கு நம்ம தமிழ் வரலாறை பற்றி ஒரு படம் வருதுங்க, திரௌபதி 2. எல்லாரும் ஃபேமிலி கூட வந்து Jan 15th வந்து தியேட்டரில் பாருங்கள், எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சாரி லேட்டாக வந்ததுக்கு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளான். திடீர்னு சொன்னாங்க, நான் வேறு ஊரில் இருந்தேன். ஸோ அடித்து பிடிச்சி டக்குன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ மன்னிச்சிடுங்க. திரௌபதி பார்ட் 1 எந்த அளவுக்கு பண்ணிச்சோ இந்த படம் அதை விட நல்லா பண்ணோன்னு நாங்கள்லாம் நம்புகிறோம். நீங்களும் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ எப்போ படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் க்ரூவை நம்பி வந்த இந்த படத்தில் வந்திருக்க எல்லாருக்குமே என்னோடய நன்றி, ப்ரொடியூசர் உள்பட. ஸோ மற்றெல்லாம் மோகன் பேசுவாங்கள. தேங்க்யூ. முடியாது, நான் ஒரு நண்பர்கிட்ட கிடைப்பா பேச கூப்பிட்றாங்க, ஏதாவது சொல்லாமல் கேட்டேன், கம்பெனி நாக்கில் சுழுக்குன்னு சொல்லிடு, உனக்கு பேச வராதுன்னு நினச்சிக்கோனாங்க. பட் அப்படி சொல்கிறதுக்கு நான் பேசணும்னு சொல்லிட்டு தான் சரி பேசலான்னு தான் வந்திருக்கேன். ஒரு 2 இன்சிடென்ட் மட்டும் சொல்லியிருந்தேன். நானும் அண்ணன் மொத்த அண்ணனும் ஒரே ஊர் தான், பக்கத்து ஊர் தான். எங்களுக்கு அப்போ வந்து ஒரு பொழுதுபோக்குனாலே படம் தான், படத்தை மட்டும் தான் பார்ப்போம், வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. படிப்போம் பார்ப்போம், படத்தை பார்ப்போம். 2 படம் 3 படம் இல்லை 4 படம் தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கி மாதத்துக்கு 4 படம் கூட வர மாட்டேங்குது.
அதுக்கு நான் நிறையா டைம் கேட்டேன், இல்லை எல்லாருமே பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, ஒரே டைம் எடுக்கணுங்காங்க. சரி நம்மளும் எடுப்போம்னு சொல்லி தான் ஒரு 4-5 வருஷமாக படம் எடுக்கலாம் போது சரியான கதையோட மோகன் சார் வந்தார். சரி மோகன் சார் வச்சு படலாம் பண்ணும்போது அவர் சொன்ன கதை எனக்கு சொன்னார். சொல்லும் போதே ஒரு நம்ம கோவத்தில் ஒருத்தர் சொல்லுவோம் சார், தோலை உரிச்சு தொங்க விட்டுருன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டீங்களான்னு கேட்டார். ஆமாம் சார், நானே நிறையா பேரை சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். அப்போது அந்த கதை தான் சொன்ன கதைனார், கதையே சொன்னார், அருமையாக இருந்தது. படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மோகன் சாரோட நான் ட்ராவல் பண்ணேன்னு சொன்னேன். நிறையா பேர் எதுக்குப்பா அவர் இந்த ஒரு படத்தை நீ பார்த்துக்க கேட்டாங்க. அவர் படத்தை பார்த்ததுனால தான் அவர்கிட்ட கதை கேட்டு மோகன் சார் எனக்கு கதை சொன்னது முதல் நாள். 2ஆம் நாத்து அவர் ஊருக்கு போகிறேன்னு சொன்னார். 3ஆம் நாத்து நாங்கள் படத்தை சைன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கிட்ட அவர் சார் சொன்னது மொத்தம் 35 நாள் ஷெட்யூல்ஸ் கேட்டார். சார் 35 நாளில் படத்தை முடிச்சிடனார். 35 நாளில் ஒரு ஹிஸ்டாரிக் படத்தை முடிக்க முடியுமா? இன்றைக்கி 4 பாட்டு வச்சாலே பாட்டுக்கு 3 நாள் 12 நாள், படத்தில் 7 ஃபைட் இருக்குது. இதெல்லாம் எப்படி முடியுங்க சார், நீங்கள் நம்பி கொடுங்கன்னாரு. சார் ஒரு பட்ஜெட் சொன்னார், எனக்கு பிடிச்சிருந்தது, படத்தை பண்ணணும். 35 நாள் சொன்னதை 31 நாள் முடிச்சிட்டாரு. ஆனால் எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லைன்னு தெரியல. நான் ஷூட்டிங் ஸ்பாட் 4 நாள் தான் போனேன். அது 4 நாளில் 2 நாள் மழை. வெளியே ப்ரொடியூசர்கிட்ட எக்ஸிட் ப்ரொடியூசர் கிட்ட, சார் 5 நாள் மழை பெஞ்சது, இது எங்கேயுமே யாருமே நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அந்த 5 நாளும் சார் ஷூட் பண்ணார். அதுக்கு தகுந்த லொக்கேஷன்ஸை பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கூட பிரேக்கே விடலை. ஒரே ஒரு நாள் நான் போனேன், அன்றைக்கு மழை. அப்போ டீமில் சொன்னாங்க, சார் நீங்கள் டெய்லி வந்தோன்னா அங்கே பிரேக் விட்டுருவாங்க சார். பிரேக்கிங் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு விட்றது தான் அவர் பிரேக்கு. காலைல 6 மணிலேருந்து அவர் டீமுக்கு அவங்க வந்துடுவாங்க. 9 மணிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு 12 மணிக்கோ 11 மணிக்கோ தான் முடியும். அப்போ தான் பட்ஜெட்டோட கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகிட்டே இருந்தது. அப்போ என் நண்பர்லாம் சொன்னாங்க, எப்போ இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அந்த படம் ஓடாட்டு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அப்புறம் நிறையா படம் பார்த்துருந்தேன். அந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒன்று தோணும், எது படம் காசு கொடுத்து போகிறோம், படத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த படத்தை பார்த்து இன்னும் எங்கள் அம்மா அப்பாலாம் போய் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு படம் தான் பாசமலர். இங்கே இருக்குது தெரியுமா தெரியல. அந்த பாசமலத்தில் சிவாஜி ஒரு நல்ல டைலாக் சொல்லுவார். என்ன டைலாக்னா, அவங்க தங்கச்சிக்கு மொத்த சொத்தை எழுதி வச்சுருவார். அவரோட ஒய்ஃபை எம்என் ராஜன் நடிச்சிருப்பாங்க, அவளுடைய அண்ணனை எம்என் நம்பியார் நடிச்சிருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, எதுக்கு தங்கச்சிக்கு இவ்வளோ சொத்து எழுதி வைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், என் தங்கச்சிக்கு நான் எழுதி வைக்கிறேன், உனக்கு விருப்பம் தான் உன் தங்கச்சிக்கு எழுதி வை, ஏன் என்னை தடுக்கிறேன்னு கேட்பார். அதே மாதிரி தான் என் படம் என் மோகன் சாருக்கு நான் செலவு பண்ணுறேன், நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு என் நண்பர்கள் எல்லாத்தையுமே கேட்டேன். ஸோ இதுக்கு மேலே படத்தை பற்றி பேசுகிறோம்ல. இன்றைய விழாவோட நாயகர்கள் ஊடக நண்பர்கள், நாங்கள் படத்தெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம், மொத்த படமும் முடிஞ்சிருச்சு. சரி எப்படி பண்ணலாம்? ஆனால் முதல் ப்ரொடியூசரு விளம்பரம் பெரிய இன்றைக்கி மீடியாவில் பார்த்தோன்னா அவரை விளம்புறாங்க. சரி பண்ணலாம்னு யோசிக்கும்போது என்னைய படத்தை இந்த 2 படத்தை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண 2 நாளில் 30 லட்சம் வியூஸ்க்கு மேலே கொண்டு வர வச்சது மிகப்பெரிய நன்றியை நான் தினத்தந்திக்கு தெரிவிச்சுக்கிறேன். தினத்தந்தி ரிப்போர்ட்டர் வந்திருக்கீங்களா சார்? தினத்தந்தியில் வந்திருக்காங்களா சார்? கொஞ்சம் மேடைக்கு வர சொல்கிறேன் சார். இல்லை ஒரே நிமிஷம் ஒரு சின்ன தேங்க்ஸ். ஏன்னா